நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் மார்கழி சிந்தனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளுக்கு சைவர்கள் சென்றிருப்பதனால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பெருமன்றத்துக்கு மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இது சைவ சித்தாந்தம் கிறிஸ்து சார்பில் இருக்கு அப்படின்னு. ஆமா, ஆனா கிறிஸ்து வரவில்லை என்றால் நீங்கள் இன்னைக்கு இந்த சைவத்தையே பேசியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க காலனிய ஆதிக்கம் வந்த பிறகுதான் நம்ம சைவத்தையே சிந்திச்சு பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது காலனிய ஆதிக்கம் மட்டும் வரலன்னா இந்தியாவில் ராஜராஜனாலேயே முடியாதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கும். வரலாற்றில் சோழர் காலத்தை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா ராஜராஜனுடைய காலம் நம்முடைய திருமுறையிலேயும் ராஜேந்திரனோடு கூட ராஜராஜேஸ்வரர்லாம் பாடல் பெற்றிருக்கிறது. தஞ்சை கோவில் பாடல் நமக்கு 9ஆம் திருமுறை 11ஆம் திருமுறை இணைப்பில் வருது. அதை வச்சுதான் நமக்கு முடிச்சிருக்கிறாங்க. இதில் இன்றைய தலைப்பை ஒட்டி நான் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் பாட்டை வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க, அவங்கள வச்சு நாம வரலாற்று பின்னணியோட வழிபாட்டையும் சடங்கையும் நாம உண்மையிலேயே இன்னைக்கு நினைக்கிற மாதிரி தான் அனுபவிச்சோமா அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களை இந்த தலைப்பில் பேச சொன்னா அவங்களும் அதை உணர வைத்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் அனைவருக்கும் எப்படி விளங்குகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆசான் ஞானசம்பந்தம் இந்த வரலாற்று பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தொட்டவர். சிவ பண்டாரத்தார், வெள்ளைவாரணனார் இவங்கெல்லாம் வரலாற்று போக்கிலே எழுதுவாங்க. சமயம் சந்தித்த சிக்கல்களை கொஞ்சம் ஆசான் எழுத முற்படுவார். அப்படிதான் சேக்கிழார் பற்றி ஆராய்ச்சி, அப்புறம் தமிழும் தத்துவம் இந்த மாதிரி நான் ஒரு முறை கூட எடுத்து இதில் இருக்கு, நம்ம இதழில் போட்டிருக்கோம், ஒரு சித்தாந்த இதழில். அதில் அவர் சில இந்த சிக்கல்களான வரலாற்று மோதல்களை எல்லாம் குறிப்பிட்டிருப்பார். ஏன் அதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அப்படிப்பட்டவர் கூட இலங்கையிலிருந்து ஒருவர் பேசிய போது தொடர் சொற்பொழிவு இவர் இறுதி நாள் விழாவுக்கு அரங்கராமலிங்கம் அழைத்து சென்று அவர் பேசிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது செருப்பை கழட்டக்கூட முடியாமல் அவ்வளவு கோபத்தோடு செருப்பை உதறிவிட்டு உள்ளே போய் இவனையெல்லாம் எவன் விட்டது, திறனாய்வு அல்லது ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னென்னமோ பேசுறானுங்க, பக்திக்கு முரண்பாடா அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு செய்தி. ஏன் அதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, என்னதான் ஆராய்ச்சி வந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும்போது பக்தியாவே நினைக்கிற ஒரு மகிமை நம்ம கிட்ட குடிகொண்டு விட்டது. மகிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமூகத்தை நினைக்க விடாது. அதனாலதான் இயேசுவாகிய ஆண்டவர் மகிமை நாளில் நாம மகிமையை தொடர்ந்து மடத்தளத்திற்கு செல்லாமல் ஒரு சமூகம் பற்றிய அக்கறையோடு தான் எதை படித்தாலும் படிக்கணும். நான் கடவுளை ஏதோ அனுபவிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு விட்டது சாதாரண வரலாறுல, அது ஒரு 1800 ஆண்டு வரலாறு இருக்கு. அதுக்குள்ள காரைக்கால் அம்மையார் பாடின காலத்துல அது பிரம்மதேயமா இல்லை. அது காரைக்கால் அம்மையார் பாடின காலத்துல அது அனைத்து மக்களுக்கும் பொது உடைமையாக நிலத்தை பௌத்த தாக்குதல் இணைப்போடு கூட ஒரு பதிவு செஞ்ச காலம் அது. அந்த காலத்துல இந்த நீலி வரலாறு உங்களுக்கு வருகிறது, அதுக்கு முன்னாடியே வருது, எல்லாம் கதை சொல்லுவாங்க. எதுக்கு அதை குறிப்பிட அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால நேரடியாக முடியாது, அதுக்கு வரலாற்று துணை வேணும். இப்போ நீலி வரலாறு என்ன கேட்டால், அது ஒரு வணிகத்துக்கும் உற்பத்திக்குமான போர்.
வேளாளர்களை செட்டியார்கள் கொன்றது, அல்லது செட்டியார்களை வேளாளர்கள் கொன்றது, வணிகர்களை உற்பத்தியாளர்கள் கொன்றது. அதுதான் உங்களுக்கு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது மகிமைப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த மகிமைப்படுத்துகிற இந்த வரலாறெல்லாம் அதனுடைய அதாவது கதையை வரலாறாக தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் திருமுறை படிக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக திருமுறை படித்தா ராஜராஜனை வந்து நாம் என்ன பண்ணுவோம், அவனும் அவன் பையனும் வடநாட்டிலிருந்து அந்தணர்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு தான் படிப்போம். ஆனால் அந்த வரலாற்றோட பிராமணர்களுக்கு வந்து ஒரு அவர்கள் நன்றி கொன்றவர்கள் அப்படிங்கிறத ராஜேந்திரனும் ராஜராஜனும் தெளிவாக மனத்தில் வடுவாக கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவங்க தான் உணர்றாங்க. உங்களுக்கு வரலாற்றில் பத்மாவதி உங்களுக்கு அவங்க சொல்ற 2 விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழே இருந்து ஒரு மூர்த்தி வருது இல்ல, லட்சுமியை பூமி மாதாவை தூக்கிட்டு, அது என்ன வராக மூர்த்தி, அது வந்து பல்லவர் காலத்தினுடைய அடையாளம். பிராமணர்களிடமிருந்து கொடுக்கப்பட்ட சொத்துக்களை மறுபடியும் பிராமணர்களுக்கு வழங்குவது, இதுதான் வராகமூர்த்தியோட அடையாளம். அதுக்கப்புறம் யானை உரியை கோர்த்தது அப்படிங்கிறது 2 யானை வரும். ஒன்று அந்தணர்கள் செஞ்சது, இந்த அந்தணர்கள் செஞ்சது இல்லாம பௌத்தத்தினுடைய அடையாளம் யானைங்கிறது. இந்த பௌத்தம் யானைத்தோல வந்து பெருமான் கீழ்ச்சி அந்த அடையாளம் தெரியாம மாட்டிக்கல, யானை முகம், யானை காலு, யானை வாலெல்லாம் தெரிகிற மாதிரி அதை போத்திட்டு இருப்பான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு மேல நாங்க அதை போர்வையா வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு வாழ்க்கையை உணர்த்துறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது உமாவும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மதத்தை அதாவது எதிர்த்து விட்டு நீங்கள் ஒரு மதத்தை நிறுவும் பொழுது உங்களுக்கு அந்த மதத்தை நீங்கள் முற்றாக அழிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, அது முற்றாக அழிக்கப்படவில்லை, அதுக்கு அடுத்தது நாங்கள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம், இதுதான் அடுத்தது விஷயம். அப்படிதான் பௌத்தத்தை போர்வையாக போத்தி கொண்டார் அப்படின்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், திருவாதிரையில் அன்னைக்கு நான் கதை படித்தேன். எல்லாமே வேள்விக்கு வேள்வியை செய்து சிவபெருமான் மீது ஏவப்பட்ட எல்லா விஷயங்களும் சிவபெருமானால் பயன்படுத்தப்படுகின்றன, அவ்வளவுதான் விஷயம். இந்த முறையில தான் சைவம் வேள்வியை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன், புரியுதா உங்களுக்கு? ஒரே வரலாறு தான். தாரகாவணம் எந்த புராணத்தை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, நான் உண்மையாவே தாரகாவணத்து புராணத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன்பா. ஏன் அப்படின்னா, அந்தணர்கள் சிவபெருமானை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அது வரலாறு. வேள்வி செய்கிறவர்கள் சிவபெருமானை எதிர்த்து சண்டையிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான வரலாறு அது இருக்கு. அதுல வந்த ஒவ்வொரு பொருளை தான் எதுவா பண்றார் சிவபெருமான், மாற்றுறார், அதுங்களுடைய எதிர்த்தனத்தை மாற்றுகிறார். அப்ப நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எதிர்த்தனத்தை மாற்றுவது அப்படிங்கிற ஒரு வரலாறு சிவபெருமான் தெரிஞ்சிருப்பாருங்க. இந்த வரலாறு திருஞான சம்பந்தரும் மறுக்கல. அதனாலதான் அவர் வேள்வி முறையை எதிர்க்காமல் அதே சமயத்தில் அதை செய்யுங்கள் என்று சொல்லாமல் பக்தி இயக்கத்தை நமக்கு கட்டமைத்தார் அப்படின்னு பார்க்கிறேன். இந்த நிலம் இது எல்லாம் பல்லவர்கள் காலத்துல வந்து நம்முடைய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இருக்கிறாங்க. இப்ப ராஜராஜன் ஓதுவார் இவங்க எல்லாரையும் வழிபாட்டுக்கு அளிக்கிற இந்த விஷயம் மாதிரி பல்லவர்கள் காலத்துல கல்வெட்டு பார்க்க முடியாது, அதானே? ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லவர்கள் மாற்றத்தை சந்தித்த காலத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனம் மாறல. அதனாலதான் மகேந்திரவர்மன் பதிவு செய்யற நிலை வருது, நான் சைவ சித்தாந்தி அப்படின்னு. அவனும் அதுக்கு அடுத்தவனும் மாமல்லன், அவனும் தானே சைவ சித்தாந்தி சொல்லிக்கிறான். இவங்கெல்லாம் பதிவு பண்றதுக்கு கட்டாயம் வருது. ஏன் அப்படின்னா,
3 பேருமே அவங்க காலத்தில் இருக்கிறாங்க. வேத கடவுளர் யாரு? பிரம்மன், திருமால், யாரு? சிவன். மும்மூர்த்தியை தான் அவங்க பார்க்குறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் தான் அதை உடைச்சி 2 பேருக்கும் மேலங்கிறார். திருஞான சம்பந்தர் உடைக்கலன்னா 3 பேருமே இருந்திருப்பாங்க. அதாவது திருமாலும் பிரம்மனும் தேடி காணாத கடவுள் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க 2 பேரும் கீழே அப்படின்னு சொல்றது முதல் நோக்கம். நீங்க வரலாறு சிவபெருமானும் திருமாலும் தேடும்போது நீங்களா பார்த்தீங்க. இந்த மாதிரி சித்திரா அப்படிதான் சொல்லுது, மாணிக்கவாசல் கல்யாணம் பண்ணும்போது நீ மாணிக்கவாசல் இருக்கும்போது நீங்களும் பக்கத்துல குழந்தை மாதிரி விளையாடிட்டு பால் குடிச்சிட்டு இந்த மாதிரி பேசுற ஞாபகம் இல்லையா? அது வந்து உங்ககிட்ட சொல்ல மாணிக்கவாசல் கல்யாணம் ஆனது எப்போ பார்த்தீங்க? நீ எதை பார்த்த? அப்போ கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை இல்லையா? நீ இன்னமும் பக்கத்துல இருந்து இப்போ பால் கொடுத்த மாதிரி கல்யாணத்துக்கு நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி சொல்கிறாரு. எதுனா நாடகம் போட்டான். நாடகம் எவனோ ஒரு நாளைக்கு போட்டான். அது எதுக்கு இதை சொல்ல வரல அப்படின்னா வரலாற்றை உணர்தல்ல நீங்கள் படித்ததை பார்த்து தான் நினச்சிக்கிறீங்க. படித்ததை நீங்கள் இன்னமும் கூட இருந்து பார்த்த மாதிரி முதல்ல படிச்சது அதான் பிரச்சனை. முதல்ல அதுதான் வரலாற்று பிரச்சனையாக மாறுது. முதல்ல நாம் படித்ததை கூட இருந்து பார்த்த மாதிரியே பதிவு பண்ணிடுறோம். இதை விட முட்டாள்தனத்துக்கு வேற உதாரணமே சொல்ல முடியாது. நாமெல்லாம் முட்டாள்கள், படித்த முட்டாள்கள். ஏன் சொல்லணும்? நான் முதல்ல படித்ததை நம்பிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா முதல்ல படிச்சிருக்கிறது அரசியல். அன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் தான் உங்களுக்கு முதல்ல படிக்க வைக்கும். அதை கடக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறீங்க, வரலாறு தேடுறீங்க, அதில் இருக்கிற மற்ற சூழல்களை நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி தான் நீங்கள் திருமுறையை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு நேராக கடவுள் விஷயமா மட்டும் தெரியும். ஆனால் அன்னைக்கு அது கடவுள் விஷயமா மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம உணர்றோம். அது ஏன் உணர்றோம் அப்படின்னா நாம் ஏதோ சாமியை கும்பிட்டோமா போனோமா வந்தோமான்னு இருக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சமுதாயத்தில் நடந்துருது. நாம் போனோமா பாட்டை பாடணுமா வந்தோமா, நம்ம போனோமா ஒரு திருமுறைங்கிற பேரில் ஒரு முற்றோதல் பண்ணோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா வந்தோமா அப்படின்னு கதையை முடிச்சுக்கிறது. அதுதானே இன்னைக்கு நிலவுது. அதுதான் இப்போ நாம என்ன பண்றோம், கூடுதலா இல்லை இந்த திருமுறை பாடுறதுக்கு எவ்வளவு உழைப்பு இருந்தது தெரியுமா அப்படிங்கிறது நம்ம பேசுறோம். அப்ப திருமுறை பாடுறதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்குதுங்கிறத நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப அந்த வரலாற்று அறிவு கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் இப்போ நடுவில் நாம அதோட பயணப்படுறோம். இல்லைன்னா உங்களுக்கு திருமந்திரத்தை எழுதுறோம், இல்லை திருப்பிரகாசத்தை எழுதுறோம்னா என்ன எடுப்போம்? திருமூல திருமந்திரம் சிவபிரகாசலாம் நாதம். அது எத்தனாவது தத்துவம்? நாதம் எத்தனாவது தத்துவம்? முதல் தத்துவம் இல்லைன்னா 36வது தத்துவம். நாதத்துக்கு மேல பரநாதம், அதுக்கு மேல சிவம், அதுக்கு மேல பரசிவம். ஓடா சவம் உனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைடா. அதை படிக்கிறப்ப படி. முதல்ல சமுதாயத்தை பற்றி முதல்ல சமயத்தோட சேர்ந்து பரநாதம் கூடான்னா கூடலாம் முடியுங்க. நீ எங்க இருக்கிற? நீ பொறுக்கி தின்னுட்டு இருக்கிற. சமுதாயம் பொறுக்கி துண்ணாம இருக்கிறதுக்கு முதல்ல நீ என்ன பண்ண? அந்த உணர்வு இல்லாம சமயத்துல போதை தான் வரும். அந்த போதை இடத்துக்கு நாம வந்துட்டோம். போதையை கொஞ்சம் விட்டுட்டு நல்ல உணர்வோட நாம வாழறதுக்கு முதல்ல எதை படிக்கணும்? சமுதாய பொறுப்போடு இந்த படைப்புகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் கடமை. அந்த கடமை வரும்போது தான் நமக்கு கோபம் வரும். இப்போ நீங்க வந்து உங்க பேர்ல வந்து ஒரு குயின் மேரிஸ் காலேஜுக்கு ஒருத்தவங்க இடம் கொடுக்குறாங்க, நம்ம ராணி மேரி கல்லூரிக்கு. இடம் கொடுக்குற காலத்துல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு 20 ஏக்கர் 50 ஏக்கர் கிட்ட இடம் கூடுவாஞ்சேரி பக்கம் மலை பக்கம் கொடுக்குது. அவங்க அன்னைக்கு இருந்து திமிரில் தூக்கி போட்டாங்க. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கொடுக்க வேணாம், காலேஜுக்கு இடம் எடுத்துங்கன்னு விட்டாங்க. இன்னைக்கு அந்த பொருள் பேரெல்லாம் அலையுது, அந்த டாக்குமெண்ட் கிடைக்காம. அத்தனை ஏக்கர் இன்னைக்கு அது சுவாக ஆயிடுது. ஆனால் அதை வச்சு எதையாவது வேற எங்கேயாவது வாங்கலாமே அப்படின்றதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை தேடி அழிஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர். அது நம்ம வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பார், கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். நம்ம கேட்டு வர வேண்டியதான். அந்த நிலவரம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். நீங்கள் கூடுதல் 15-20 ஏக்கரை உங்களால் வாங்க முடியுமா? அன்னைக்கு சும்மா கொடுத்ததா வந்து தூக்கி போட்ட டாக்குமெண்ட்டை தடைக்குங்க. நாம
போய் ஆவண காப்பகம் பாருன்னா இந்த மாதிரி அவங்க விடுவானுங்களா? அதனால் எதுக்கு இதை சொல்ல வரணும்? ஏன்னா அரசாங்கம் ஜீவோ போட்டு கொடுத்த இடம், அந்த குயின் மேரிஸ் கல்லூரி கொடுத்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் தான் மீதி இடத்து தான் நம்ம இவர் ஜீவானந்தமா சிங்கார வேலை சார்ந்த அந்த இடங்கள்லாம் கூட அந்த ஐசோர்ஸ் எல்லாம் இப்போ அவரோட இடம். இந்த விவேகானந்தர் பற்றி கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன வேலை இல்லை, அவருடைய சமாதி கூட பின்னாடி யாரும் பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கறது இல்லை. நீங்களாம் சும்மா சொற்பொழிவு எடுத்து இருந்தால் அப்படி தான் இருக்கும். புரியுதா? ஏம்பா எங்கள் ஊரில் எங்கள் மக்களுக்கு பாடுபட்ட சிங்கார வேலை விட்டு அங்கே இருக்கிற சுங்கார வேலை இருக்கணும், நீங்கள் இடம் கட்டி வச்சுக்கிறீங்களேன்னு கேட்டுக்கணும். கேட்கல. ஒரு நாளைக்கு தள்ளிட்டு போனாருங்கிற இடத்தை விட அந்த மண்ணுக்காக உயிர் விட்ட மனிதனை மறக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம வரலாற்று உணர்வோட மிக முக்கியமான விஷயம். யாருக்குமே தெரியாமே போயிருந்தது. அதுதான் சொல்ல வரேன். அது தெரியாமே போகக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல வரேன். கற்பகம் பார்த்தா நமக்கு நமக்கு தான் நோட்டீஸ் வருது. நமக்கு லீஸ் விட்டாருன்னா நமக்கு தான் நோட்டீஸ் வருது. அவங்கெல்லாம் லீஸ், நமக்கு நோட்டீஸ். அதான் டீஸ் பண்ணுறது, மக்களை டீஸ் பண்ணுறது. முதலாளிக்கு லீஸ் கொடுக்குறது. வாழ்க்கையை அப்படிதான் ஆக்கிட்டானுங்க. ஏன் இது முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ ராஜராஜனுக்கு ராஜேந்திரனுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் கொடுத்த நிலத்தெல்லாம் கொடுக்குவான். அவன் தமிழங்கிறதுனால அழிக்கலை. இது ஒரே பண்பு தான் நேற்று பேசின பண்பாடு. மற்ற நாட்டுக்காரன் தான் அவங்களுக்கு கொண்டுப்பான். அன்றைக்கே வேலை முடிஞ்சு இவருக்கு முடிஞ்சு போயிடும். கொடுத்த இடத்த கொடுங்குறாங்கன்னா அது இவ்வளோ கோயில் கேட்டவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த கோயில் ஏன் வந்து கோயிலா இன்னைக்கு இல்லை, ஏன் இன்னைக்கு கோயில் இல்லைன்னு வேற எல்லாரும் பேசுறாங்க. அது வந்து பிரச்சனை வந்தது. இவரு யாரு? ஆமா, அவர் ஒரு கூட்டம் நடத்தினார். அன்னைக்கு எனக்கு டிவியில இருந்து போன் வருது, நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இருக்கிற பேச்சே போதும் அப்படி பேசுறேன். இப்ப நமக்கு வேற டிவி போட ஆரம்பிச்சாங்க. பிரச்சனைக்கு பிறகு பேசுவோம். இல்லை அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது இல்லை, பம்பில் மாட்டி விடுறதுதான். வேற என்ன, உண்மையை பேசுறதுக்கு நம்ம இருக்கிறது தெரியுது. ஆனால் அது அவங்க தானே பயன்படுத்துகிறான். நம்மளை வந்து வளர்க்குறதுக்கு பயன்படுத்துறது அப்புறம் தான். அது கொஞ்சம் ரேர். நீங்களாம் அதுக்குள்ள இருந்தால் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜராஜனும் ராஜேந்திரனும் எவ்வளவு உண்மையானவர்களாக இருந்திருந்தா அவங்களுடைய குருநாதராக கரூர் தேவரை ஏற்றுட்டு விமானத்தில் வைப்பாங்க. விமானங்கிறது கோபுரங்கிற வாயில தாண்டி உள்ள போய் கருவறைக்கு மேல இருக்கிறது. அப்ப கடவுளுக்கு காட்சியா அவர் வைக்கிறாங்க அப்படின்னா அது உள்ள அவங்கள உண்மையா இருக்கிறாங்க. இந்த ராஜேந்திரனுக்கும் ராஜராஜனுடைய வரலாறையும் நாம திருமுறை வரலாறுல சேர்த்து படிக்கணும். அது இப்ப இவங்க எது சொன்ன பிறகுதான் நான் அந்த உணர்வு அந்த முன்னெல்லாம் நான் திட்டுவேன். ஏன் திட்டுவேன்னா, வரலாறு பாதி தான் தெரியும் நமக்கு. அன்னைக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்க கொண்டாந்து அவங்க இறக்குனாங்க. வரலாறு எழுதுறோன்னு அப்படித்தான் எழுதணும். சதுரவான பண்டிதரையும் இவங்கெல்லாம் குருநாதரை கொண்டாங்க எழுதுறான். நம்ம அதுக்கு மேல இவ்வளவு பண்ணாங்க எழுதிதான் நமக்கு கோபம் வருமா இல்லையா? நம்ம பட்சத்துல ராஜமாணிகனார் உட்பட நான் சொல்றேன், ராஜமாணிகனார் உட்பட வரலாற்றுடைய பாதி பக்கங்கள் நமக்கு தெரியாம தான் இருந்தது. இவங்க இவ்வளவு பாடுபட்டு உங்களாலே முடியாம தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்ப பெரியார் எவ்வளவு தேவைதான் தெரியுமா இல்லையா? அப்பதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு பெரியார் தேவைங்கிறத உணர முடியும். இல்லைன்னா பெரியாரை வந்து எதிர்த்தளத்திலேயே இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறதுன்னு தமிழர்கள்ல பாதி பேர் தமிழருக்காக பேசுறவங்க கழிட்டாங்க. நாம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள நாம வரலாற்று பிழையை உணர்த்தது வேற, வரலாறு வளர்க்கறதுக்கு பாடுபட்ட விஷயத்தை கொஞ்சமாவது நினைச்சிட்டு தான் நம்ம வெளியே வரணும். அதுதான் முக்கியம். இப்ப எனக்கு அவர் உதவ போறதில்லை. ஆனா சுத்தமா நான் ராமாமிர்த அம்மையாரை மற்றவங்களே மறுத்துட்டா என்ன ஆகும்? பெண்கள் உரிமையை நான் மறுக்கிறதா ஆயிடும் ஒரு கட்டத்துல. அப்ப நான் வரலாற்றை என்ன ராமாமிர்த அம்மையார்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன கேட்டா காரைக்கால் அம்மையாருக்கு செலவு வைக்கிற மாதிரி ராமாமிர்த அம்மையாருக்கு செலவு வைக்கணும் கோயில். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு கோயில்ல ஐயங்களால பாதுகாக்கப்பட மாட்டாங்க. ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ராமாமிர்தம். ஏன்னா தேவரதியா இருக்கிற தேவதாசிகள் ஆக்குறது அவங்க தானே. அப்ப தாசிகள் ஆக்கின ஐயனுக்கு சிலை முதல்ல பொம்பளை இது வேலை பண்ணாங்க. அதனாலதான் பொம்பளை கடத்துறது இவங்களால ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிலை கடத்தல். முதல்ல உயிருள்ள சிலையை கடத்தினாங்க. இப்ப உயிருள்ள சிலையை கடத்திட்டாங்க. இது உயிர் இல்லாத சிலையை. இதான வித்தியாசம். உயிர் இல்லாத சிலையை இப்ப கடத்துறாங்கன்னா, முன்னாடி உயிர் உள்ள சிலையை கடத்தினாங்க.
உயிருள்ள சில கடத்திருக்கிறதான அந்த வரலாறு அங்கே ஆரம்பித்து அதை எதிர்த்தவங்க தம்முவாளூர் ராமன் அம்மையார். அப்போ நம்ம கோயிலில் பண்பாடு ஒழுக்கம் காக்கப்படுகிறது என்றால் அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கணும். யாருக்கு? ராமபுரம் அம்மாவுக்கு. ஏன்னா நீங்கள் தான் தெளிவாக பண்ணுறீங்கல்ல, அதனால நம்ம இதை தடுக்கிறனால வரலாறுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா அதை தடுத்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அதுதான் அது இருக்கிற உணர்ச்சி. அது மாதிரி தான் வழிபாடு சடங்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தருடைய வடிவத்தை மாணிக்க வாசகருக்கு பிறகு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டியது. ஏறக்குறைய மாணிக்க வாசகர் காலத்துல நாம பாண்டியன் வரலாறு பெருசு கிடையாது. 9ஆம் நூற்றாண்டுல யாருடைய வரலாறு பெருசு? 9ஆம் நூற்றாண்டுல யாருடைய வரலாறு பெருசா இருக்கு மேடம்? தமிழ்நாட்டுல சோழர்கள் வர ஆரம்பிச்சது இல்ல. ஏன் இதை குறிப்பா சொல்றேன்னா, பிரச்சனையே மாணிக்க வாசகர் இன்ன வரைக்கும் பிரச்சனையா இருக்கிறதுக்கு தான் காரணம். நம்ம ஊருக்காரன் போய் அங்க பேர் வாங்கிட்டாயா. இந்த பாண்டியர்கள் வரலாறுல சைவத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு உயர்வு நகர்ச்சி இருக்கு. உயர்வு நகர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போக போக இந்த வரலாறு வரும். பாண்டியர்கள் இடத்துல சைவம் செழுமையா இருந்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பர்சன்டேஜ் கம்மி தான். இன்னைக்கு நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவம் நம்முடையது சொல்லணுங்கிறதுக்காக இறையனார் கலவையில உருவாக்குறாங்க. முச்சங்கம் வச்சது தமிழுக்கு நாங்க தான், சிவபெருமானுக்கு நாங்க தான் அப்படிங்கிறது நிலைப்படுத்துறதுக்கு ஏற்பட்ட நூல் இறையனார் கலவை அப்படிங்கிறது ஆய்வாளம் இப்போ கணேசன் ஜானகிலாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம எஸ்ஆர்எம்ல. அப்ப அவர் தான் சொன்னார், இதை திட்டமிட்டு இவங்க எழுதுறாங்க இவங்களை பறைசாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு. அதே விஷயம் தான். என்ன ஒரு கோளாறுனா, ஐயரை வச்சு எழுதுறது தான் தப்பு. யாரு? மாணிக்கவாசகர் புராணத்தை சூரிய வேளாளராக இருந்து மாறுற ஐயரவங்களாம். அந்த அந்தனர்லயே சோழிய அந்தனர் சொல்றாங்கல்ல, அவங்க சோழிய வேளாளரா மாறுறவங்க. அதனாலதான் நாங்க எந்த ஜாதியிலையும் சேர மாட்டோம் தொண்டை மண்டல வேளாளர் சொல்லிக்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு காரணம். அதாவது வேலை அந்தனர்களோட சேர்த்து சொல்லிக்கிறதுக்கு சில ஜாதி இங்க இருக்குது. அதான் அன்னைக்கு கூட அவர் சொன்னார், திருவண்ணாமலை சோழிய வேளாளர் பற்ற யாரு சைவ பிள்ளை மாறுறது, அப்புறம் அது அவங்க அந்தனர் சொல்லிக்கிறது. அப்புறம் இன்னொருத்தர் பற்றார். இது அங்கித்திய ஜாதி இங்கித்திய ஜாதி அதுக்குள்ள மாறுது. அதனாலதான் தர்மபுர ஆதினா அதுல அந்த ஜீன் வேலை செய்யும். நாங்க வடமொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த ஜீன் வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜீன்ங்கிறத நாம என்ன சொன்னோம், வெறும் வினை சார்ந்து உயிர் அந்த வினையில போய் நிற்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற கால வரை இருக்குல்ல. நீங்க திருஞான சம்பந்தர் தான் நமக்கு சைவத்துக்கு குரு, இந்த சடங்குக்கும் வாழ்க்கைக்கும். அவர் ஒரு விஷயத்த நான் அன்னைக்கு ஒரு பாட்டுல படிச்சு காட்டினேன். என்னப்பா நீங்க எல்லாரும் என்ன கேட்டாங்க, அவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அப்படின்னு வேதத்தை பேசுறாருல்ல, நீங்க ஏன் அவரை மறுக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், ஒன்றும் தப்பு இல்லை, ஊர் பூரா வேதம் நடக்குதுன்னு சொல்றாரு தவிர கோயில்ல வேதம் இருக்குதுன்னு சொல்லலை அப்படின்னு. நான் அடுத்த பாட்டுல அதான் இருக்குது. அங்கம் வேதம் ஓதும் நாவருங்கிறது யாரு? அந்தனர் நாளும் அடிபரவ மங்குல் மதித்தவள் மாடவி. சுற்றி இருக்கிறவன் வீட்டுல வேலை செய்யறான். ஆனா கோவிலுக்குள்ள இதை ஓதனாங்க அல்லது ஓதணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பேசல. இருக்கிறத பதிவு பண்றது முக்கியம். இருக்கிறத பதிவு பண்றது முக்கியம். ஆனா நம்ம வேற சில இடங்கள்ல கடவுள் அவருக்கு வேதம் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா மாணிக்க வாசகர் தான் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர்னு திருப்பள்ளி ஏச்சில பாடுவார். ரிக்வேதத்தை பாடினாங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அதுக்குள்ள ஜாதி கிடையாது. ரிக்வேதத்துக்குள்ள ஜாதி கிடையாது. மற்ற வேதங்களுக்குள்ள ஜாதி வந்துடும். ஏன்னா ரிக்வேதம் எது ஒரு மிக பெருமாறியா சொல்லப்படுறது புலம்பல்கள் அப்படின்னு. அது தோத்திரங்கள் கூட கிடையாது, புலம்பல்கள்னு பொதுவான டைட்டில் அது கொடுத்துருக்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லை, நிறைய வாழ்க்கை பெண்களோட புலம்பெல்லாம் இருக்கும். தேரி கதாவில் வர்ற மாதிரி பெண்களோட புலம்பல்களும் ரிக்வேதத்துக்குள்ள இருக்கு. அது ராகு சாங்கத்திய ரிக்வேத கால ஆரியர்கள்னு ஒரு நூல் இருக்காரு. என்சிபி கிடைக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இருக்குன்னு அது நம்ம தமிழ்ல சொல்றோம். அதனாலதான் சிவஞான போதம் கூட ரிக்வேதத்தை எடுத்துக்கோம். பின்னாடி வந்த சாமம் வந்து தத்துவம் டெவலப் ஆகும். அதுல சாந்தோக்கியம் அது தத்துவம் யாரால டெவலப் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுல முருகப்பெருமானோட ரோல் வந்து லீடிங்ல இருக்கு. இதுல சாமவேதத்துல சாமவேதத்தை ஓதுனவன் ராவணன். சாமவேதத்துல லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன். அவன் தான் ஸ்கந்தன்னு சொல்றது. அவன் தான் நாரதருக்கு உபதேசம் பண்றான். ஸ்கந்தன் என்கிற குமாரன் அல்லது முருகன் வந்து பழமையான இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை இந்த நிலப்பரப்புக்கான கடவுள். நான் என்ன சொல்றது தெரியுது இல்ல, இந்தியான்னு சொல்லல, அகண்ட இந்தியா. என்ன அகண்ட இந்தியா, கண்ட இந்தியான்னு ஏன் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்றது அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட. ஆமா, ஏன்னா ஆஸ்திரேலியாவிலே பழங்குடி வந்து நம்ம தமிழ் பேசுற பழங்குடி இப்போ இருக்கு. அதுலதான் நம்ம திராவிட மொழி இனத்தை பத்தி பேசுவாங்க. ஆமா, அது அந்த ஒரு ரவுண்டு போட்டீங்க அப்படின்னா அதனாலதான் அவரு எம்ஏல தான் எம்பிலே ஒரு அந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தாரு. என்ன கடவுள் உங்க தலைப்பு? பால்வரை தெய்வம். அது எந்த உங்க தலைப்பு? பரவலாத சிவ வழிபாடு. உலகம் முழுக்க பரவலான ஒரு பால்வரை தெய்வங்கிற கான்செப்டுக்குள்ள எப்படி அதை சிவ வழிபாடா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மூலம் அது இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா அந்த தலைவர் அவரு அந்த பழமையான தமிழகத்தின் பழந்தமிழகத்தினுடைய அந்த என்னது அது தொல்குடி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாணர்கள். இந்த பாணனுடைய மிக பெரிய அறிவாளித்தனமான வடிவம் தான் நாரதர். அதனால தமிழருக்கு வந்து எங்கேயாவது விழா எடுக்கிறாங்க அப்படின்னா நாரதரையும் போட்டுக்கணும் நீங்க. ஆனா பூணல் போடக்கூடாது. நாரதருக்கு மாத்திராதீங்க. சிவபெருமானுக்கு பூணல் போடலாம், ஆனா முருகனுக்கு பூணல் போடக்கூடாது. ஆமாம் இல்லையா? முருகனுக்குலாம் பூணல் போடுறது இல்லைல்ல. சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பூணல் இருக்காது. பெரும்பாலும் பழமையான முருகனுக்கு பூணூல் இருக்காது. அப்போ பூணூல் நாரதருக்கு நீங்க போடக்கூடாது. ஏன்னா பாணன், அதுதான் அந்த எச்சம், பாணனுடைய வடிவம். அவரு முருகன்கிட்ட பேசுற மாதிரி பெரிய விஷயத்த பேசியிருப்பாங்க. அதுதான் திருவள்ளுவர் எடுத்துப்பாரு, அதுதான் பாப்பன் சாமி எடுப்பாரு, அதுதான் திருஞான சம்பந்தர் எடுப்பார், அதுதான் வள்ளலார் எடுப்பார். அதுதான் தகராலய ரகசியம் நாம பேசுனது. நாரதருக்கு உபதேசம் முருகன் பண்ணதுதான் தகராலய ரகசியம், தான் தகர வித்தை அப்படின்னு சாந்தோக்கிய உபநிடதம் சாமவேதத்துக்குள்ள வருது. இப்ப சாமம் சாந்தோக்கியம் அப்படிங்கிறதுலாம் அதாவது தத்துவ ரீதியான உயர்வு. ஆனா அதுக்கு முன்னாடி இன ரீதியான பதிவு ரிப்பேர். இதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி நம்ம சுவாகா பண்றது அப்படிங்கிறது தான் அதர்வனம். அதர்வனம்னா நெருப்புல வச்சு நீங்க சுவாகா பண்றது. இந்த சுவாகா பண்றது அப்படிங்கிற வேலையை அழிக்கிறதுன்னு பேரு. அழிக்கிற வேலையை எதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது வரலாற்று அழித்தொழிப்பு நடக்குது. இந்த வரலாற்று அழித்தொழிப்புக்கு பிறகு இந்த கடவுள் விஷயமா பேசின திருஞான சம்பந்தர், ஏன்னா அவர் நமக்கு முக்கியமா இருக்கிறார். காரைக்காலமையா இருக்க திருஞான சம்பந்தர் வரலாற்று ஆய்வாளர்கள் தான் அதை சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏன் காரைக்கால் அம்மையார் சிவலிங்கத்தை சொல்லாம நடராஜ பெருமானை கொண்டு வந்தாங்க? இது வரலாற்றினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை காட்டும். அதுவும் தமிழ்நாட்டில் காட்டாம வட இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவங்க கூத்த பெருமானை காட்டுறாங்க. அந்த கூத்த பெருமானுக்கான பேர் வந்து நக்கீரர் சொல்றாரு, இயவுன்னு சொல்றாரு. அது இயங்குகிற கடவுள், அதான் இயவு. அதுக்கு அந்த வட இந்தியா சார்ந்து நடராஜருக்கு நிறைய வரலாறு இருக்குது. உங்களை விடவும் தமிழ்நாட்டை விடவும் சிற்பம் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. வரலாற்றுல தொன்மைக்கு போனீங்கன்னாக்கா வட இந்தியாவுக்குள்ள அது இருக்குது. ஏன்னா திரிபுரம் எங்க எரிச்சாரோ அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் தாரகாவனத்து முனிவர்களுடைய வேள்வியில வந்தது எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கூத்தாடுறார். இதுதான் வெற்றி கூத்து. அதே மாதிரி முப்புறம் எரித்த உடனே ஆடுறது ஒரு வெற்றி கூத்து. அங்க முப்புறம் எரித்த கூட்டினுடைய இதுதான் ஸ்மைல். இது ஸ்மைல் கிடையாது. எது இது பழமை. எது இந்த தாரகாவனத்து பிச்சாளர்கள் அழிச்சது பழமை. ஆனா முப்புறம் எரித்து சொல்றப்பதான் அவன் வந்து எரிச்சு அழிச்சான்னு சொல்றாங்க பாருங்க. அது சேருது யாருக்கு? சோழர்களுக்கு. அப்ப எரிச்சு அழிக்க அது எல்லாமே ஆணவத்தை அழிக்கிறது நம்ம தத்துவம் சொல்றோம். எது ஆணவம் கண்மம் மாயை அழிக்கிறது அப்படின்னு பின்னாடி தத்துவம் சொல்றோம். ஆனா இது எல்லாமே வரலாற்று படிமங்களில் இருந்து தான் தத்துவம் விளைகிறது. இப்ப கடவுள்ங்கிற ஒரு ஆளு என்னைக்குமே கடவுளா வரல. எங்கேயாவது வந்துருக்காரா?
கடவுள் என்னைக்குமே கடவுளால் வரமாட்டார். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு உங்கள ஒரு ஆள் கடவுள், நீங்களே கடவுள் கிடையாது. குழப்பமா இருக்குல்ல, காலையில் அதுதான் ஃபீல் கொடுத்தோம். நீங்க வந்து மயங்க வந்துட போகுதுங்க ஸ்பெஷலாக கொடுத்தது அதுதான். ஏன்னா அவங்க இருக்கும்போது சிலர் பேசும்போது அவங்களும் நாளைக்கு இது சம்மந்தமா நாளைக்கு நம்ம இந்த கருத்துக்களை வளர்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் இப்போ இவங்க நிறைய பேர் இங்கே அறிமுகப்படுத்துறாங்க. அங்கே அந்த திருவண்ணாமலை ஓவியர் வந்தார்ல, அவரும் அந்த வித்தியாசமாக அதை பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், சங்கரர் என்பவர் இந்திய படிமத்துக்கே உதவாதவர் சொன்னார். அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் சுத்தமாக சம்பந்தம் கிடையாது சொன்னார். அது நம்ம செல்போனில் பதிவு பண்ணிடுறோம், அதை நாங்கள் ஏற்றுறோம். நீங்கள் ஏற்றிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படிப்பட்ட அவங்க ஓவியம்னா ஊடகம், காட்சி படிமத்தில் ஒரு கோயிலுக்கு அவர் இன்னொன்று அதிரடியாக சொன்னார், நீங்க கோவில் கட்டினாலோ கோவிலுக்கு போனாலோ நீங்க சைவர் கிடையாதுன்னு. ஏன்னா தத்துவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். திருவண்ணாமலை இருந்து வந்த ஓவியர் ராமச்சந்திரன். நான் இதெல்லாம் ஏன் பதிவு பண்றேன்னா, எல்லா தளத்துக்குள்ளேயும் போய் தான் நீங்க கடவுள் இருக்குதுன்னு காட்டணும். சப்பையா ஒதுங்கி வெளியே வரக்கூடாது. ஏன்னா கடவுள் இருக்குது அப்படிங்கிறது கடவுளுக்கே ஒரு வாய்ப்பு தமிழ்ல வந்து ஒழிஞ்சிட்டாரு. மற்றதில் போனீங்கன்னா கடவுள் இல்லை தான். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம டாக்டர் வந்துட்டு போயிட்டாரா, அவர் ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு டூர் கூட்டிகிட்டு போனாங்களாம். இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் அப்போ என்ன பண்ணாங்களாம், உள்ள சர்ச்சுக்குள்ள கூட்டிகிட்டு போனாங்களாம். கூட்டிகிட்டு போய் பெஞ்சு தான் இருக்குது, அது இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் முட்டி போட்டு கையில் அழகு வத்தி வச்சு காட்டுங்கன்னாங்களாம். அவர் சொன்னாராம், நாங்கள் ஸ்கூலில் தப்பு பண்ணாதான் ஏன் முட்டி போடுவோம், எங்களை இங்கே வந்து முட்டி போட வைக்கிறோன்னு வெளியே வந்துட்டாராம். அவருக்கு வரும்போது வண்டியில் இப்போ சொன்ன கதை இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்கு. அவரை நம்ம ஏதோ பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்வு வேலை செய்யுது இல்லை. அதுதான் சோமசுந்தர நாயர் கேட்பாரு, ஏன்னா ஒரு பிறவின்னு தான் சொல்றீங்க, இந்த ஒரு பிறவியில கூன் குருடுக்கெல்லாம் செஞ்சு நீங்க புண்ணியத்தை வாங்கின்னு சொல்றீங்க, அப்ப கூன் குருட பாவியா படைச்ச உங்க கடவுள் பாவியா இல்லைன்னு கேட்டாரு. யார் கேட்கறது? சோமசுந்தர நாயர் கேட்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்ல? அதாவது அவங்களுக்கு ஒரே பிறப்பு தான். அவங்க இந்த பிறப்புல நீங்க பாவிகள், நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு கூன் குருடு ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கூன் குருடுவா யார் பிறக்க வச்சது? ஒரே பிறப்பு தானே, அவங்களையும் பிறக்க வச்சது. அப்ப உங்க ஏசு பாவியான்னு கேட்பாரு. யாரு? நான் சொல்றது, அப்ப வந்து அவர் எல்லாரையும் எதிர்த்தார். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், சங்கர வேதாந்தம், ராமானுஜ வேதாந்தம், கிறித்துவர் 5 பேரையும் ரவுண்டு கட்டி அடிச்சவர் அவர் தான். தமிழர் வரலாற்றில் கொள்கையை காப்பாற்றினது. அதனாலதான் இவங்க எல்லாரோட அவர் நிறைய வேலை பார்த்துருக்காரு. கடவுள் அருளாளர் ஆகிட்டா கொஞ்சம் வித்தியாசமா பண்றான், அறிஞர் ஆகிட்டா ரொம்ப கொடுமை பண்றான். எனக்கு பண்ற மாதிரி புரியுதா உங்களுக்கு? அது ஒரு சிக்கலான விஷயம். அருளாளர் ஆகிட்டா பிரச்சனையே இல்லை, ஒரு திண்ணூறு மொத்தமா காலில் ஒன்றானா போயிட்டு ஓடுறாங்களாம். ஆனா அறிஞர் ஆகிட்டீங்கன்னா வருவான், ஒரு கேள்வி கேள்வி மண்டை குழைட்டு போவோம். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வரலாற்றுல கடவுளுக்கு அருள் பிறப்புக்கும் அறிவு பிறப்புக்குமான இடைவெளி. அதுதான் நம்ம அரசுக்கும் சைவத்துக்குமான இடைவெளியா பார்க்கணும். அரசாங்கங்கிறது ஒரு கட்டமைப்பு, அது நிர்வாகம். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த சமயம் சார்ந்த விஷயத்தை எப்படி கையில எடுக்குது. அதுல தொடக்க காலத்துல அரசை நம்ம அருளாளர்கள் தாக்குறாங்க. வரலாறு என்ன சொல்லும்னா, இப்ப சோழர் காலத்தை வச்சுக்கிட்டு நம்ம கைலாசத்துல ஒரு நூல் எழுதியிருப்பார், தமிழர் வாழ்வும் வழிபாடுன்னு சொல்லிட்டு. அந்த நூலுக்குள்ள என்ன எழுதுவாங்கன்னா, இப்ப நம்ம பாவை இளங்காவது தான் பேசுவாரு. அதுல என்ன ஆகுதுன்னா, பாடிக்காவல் போல அப்படின்னு எழுதுவாங்க. பாடிக்காவல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் இருப்பான், நான் ஒரு ஆணை போட்டுட்டாங்கன்னா அதுக்கு எப்படி கிராமத்துக்கு போய் சேருதோ இந்த விஷயம் மாதிரி உங்களுக்கு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. இப்ப நீ அரசகுமாரன் இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் எந்த கட்டமைப்பில் கட்டமைக்கப்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தத்துவத்தை கட்டமைப்பாங்க. அதனால்தான் மன்னனே இறைவன், அரண்மனை கோயில், கோயில் தான் அரண்மனை. இந்த முழு செட்டப் சோழர் காலத்துல. ஆனா பல்லவர் காலத்துல அப்படி கிடையாது. அப்ப கம்யூனிசம் சொல்லுகிற இந்த கட்டமைப்புங்கிறது சைவங்கிறதே சோழர்களுக்கான கட்டமைப்புன்னு எழுதுவார். யாரு? கைலாசபதி. அது மிக முக்கியமான நூல். பழந்தமிழர் வாழ்வும் வழிபாடுங்கிற மிக முக்கியமான நூல். அதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் அவங்க பேசுறதுல இருந்து நாம தெளிவா இருக்கிறோமா அப்படின்னு தெரியும். நீங்க தெளிவா ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன? ஏன்னா நீங்க வந்து முற்றோதல்ல பழகப்பட்டவங்க.
குற்றவாளில பழக்கப்பட்டவங்களை தெளிவுபடுத்த முடியுமா? எப்படா சோறு போடுவாங்க, ஏன்னா பாடும்போது தூங்கிடலாம். சொற்பொழிவு பண்ணும்போது கொஞ்சம் அந்த கொஞ்சம் பார்ப்பான், அப்படி தெரியுமா இல்லையா? நாங்கள் நடக்கும் சொற்பொழிவு, திருமுறை, முற்றாதெல்லாம் டீனெல்லாம் நடக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுவாங்க, சொற்பொழிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு நடக்கும். அது கடைசி நேரத்தில் கூட்டம் நிறைய வந்துடும். இங்கே வர்றது லேட்டாக வர்றதுன்னா பஸ்ஸுக்காக வர்றது. நான் சொல்றது திருமுறைக்கு சொல்றேன். நான் திருமுறைக்கு 2 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி 11:30க்கு டீ டைம் முடிஞ்ச பிறகு அந்த 12:30க்கு ஆரம்பிக்குதுன்னா 2 மணிக்கு முடியுதுன்னா அதுக்குள்ள கூட்டம் தெளிவா இருக்கும். எத்தனை பேருக்கு சாப்பாடு நம்ம முதல்ல கணக்கு என்னடா கம்மியாக வந்துட்டாங்க, சோறு மீந்திருமான நினைக்கிறாரு. கண்டிப்பா கடைசி நேரத்துல வந்துடுவாங்க. திருமுறை முற்றவதில்லை. என்னடா சாப்பாடு போடுறதுக்கு பண்ணே சொல்லுவான். நான் ஒரு நாள் பாம்பன் சாமி கோயில்ல இந்த சித்தர் சமாதியில எங்க குரு பூஜை நடக்கும், ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருந்தான். நான் சொன்னேன், இந்த சித்தர் சமாதிலாம் நோட்டீஸ் ஏன் கொடுக்குறாரு? நான் சாப்பிட போங்கன்னு அர்த்தம். சித்தர் தான் தெளிவா நீங்க உங்களை சித்தர்னு சொன்னாலே அவங்க ரியலைஸ் பண்ண சொல்றவங்க. நீ நிறைய பேர் இருக்கிறான் சித்தர் சமாதியில சாப்பிட்டே வாழறதுக்காக. எங்க சித்தர் ஏன்னா சென்னையில இருக்கிற சித்தர் சமாதி எடுத்தீங்கன்னா தினம் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு பேசுறேன். அடுத்த நாள் ஒரு நோட்டீஸை போட்டாங்க, இந்த சாப்பாடு போடுறதுக்கு திருமுறை எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸா போட்டாங்க. அது திருவாரூர்ல நடந்துதாரு. இன்னும் அந்த நோட்டீஸ்லாம் இருக்கு. எதுக்கு இதை சொல்ல வேணா, நம்ம சாப்பாடு போடுறதுக்குல சாப்பிட்றதுக்குனே போகிறேன்றதான் திட்டுறோம். சாப்பிட்றதுக்குனே போகக்கூடாது. அதுக்குள்ள என்ன நடக்குது, அங்க என்ன ஒத்துணர்வு, நமக்கு ஏன் அந்த உறவை நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட நான் அதுக்குள்ள சிந்திக்கிறேன்னா தற்கொலை பண்ணிக்கலாங்கிறார் திருவள்ளுவர். அதாவது இந்த மாதிரி வேலைலாம் எதுக்கு அப்படிங்கிற அதுதான் ஔவையார் சொல்றது. என்ன அந்த பாட்டு என்ன கடைசியா, இச்சகம் பேசி இடித்துங்கைக்கு சீச்சி என்னது செத்து போ அப்படிங்கிறாங்க ஔவையார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேலையை அதுக்குள்ளேயே நான் கொண்டு வந்தேன். அதான் நீங்க பார்த்து முன்னூறு ஆசிரியர் கெக்கேன்னு எழுதல, இந்த மாதிரி சொற்பொழிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்தி சாப்பிடுறா நீங்க செத்து போகலான்னு எழுதினேன். வேற ஒன்றும் இல்லை கடைசியா இல்லை. அதாவது நாம எந்த வேலைக்குள்ளையும் ஏமாற்றுதல் அப்படிங்கிறது வந்தா இடித்துங்க. அதனாலதான் திருக்குறள்ல கூட நான் அதுக்கு அப்புறம் தான் பொருள் மாறி சொன்னேன். என்ன சொன்ன, அந்த நண்பர்களுக்கு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, என்ன சார் இடித்து பேசுறவன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. இந்த இடித்து பேசுறதுல கவனமா இல்லைன்னா வாங்கி சாப்பிடுறதுக்கு பேசுறான்னு அர்த்தம். அந்த இடித்து பேசுற வார்த்தை இப்ப உண்டாவா மாறி இருக்குது. நீங்க வரலாறுல இன்னும் எத்தனை இடத்துல இடித்து பேசுறத பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. அதுல இன்னைக்கு அதனுடைய பொருள் நல்லதனமா போயிடுச்சு. ஆனா அது ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வரலாறுல தான் அது இருக்குது. அது நீங்க அந்த சொல்ல ஆராய்ச்சி அப்புறம் வச்சுங்க. இப்ப எதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்த சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு வரலாற்றை உணரல்னா வேள்வியை ஏத்துக்கலாமா, வேள்வியை ஏத்துக்கலாமா, இன்னமும் அந்த பொதுக்குழுல ஒருத்தர் கேள்வி கேட்டார், வேணும் நமக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாரு. அப்ப திருஞான சம்பந்தர் சொல்றாரு, நீங்க அவரை ஏத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் யாரு பாம்பன் சாமி வைதிகன் சொல்றாரு, அவரை ஏத்து புடிச்சு புடிச்சு பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் துரோகம் பண்ணணும்னு சொன்னா எப்படியா இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஏன் அப்டேட் பண்ணிருக்கேன்? நாம புதுசா ஒண்ணு சொன்னா என்ன அர்த்தம், அதை சொல்லணும்னு அர்த்தம். அதை சொல்லணும்னு அர்த்தம். அதுக்காக விளக்கம் விட்டுருக்குறோம், வேதத்துக்காக விளக்கம் விட்டுருக்குறோம். வேதத்தையே பத்மாவதி மேல அந்த வேதம் சொல்லுவாங்க. வேதத்துல இருக்கிற விஷயத்தை தான் தமிழ்ல இவங்க எழுதுனாங்க. அந்த விஷயத்துல நம்ம முரண்படுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் இந்த பார்வையில அதையெல்லாம் பார்க்கல. இப்ப நான் வாயால சாப்பிடணும்னு சொன்னா நீ புள்ளியா செய்ய போறேன், இல்லை எங்க அம்மா கத்து கொடுத்தா செய்ய போறேன். வாயில சாப்பிடுறாங்க, எதில் சாப்பிட்றேன், கையால சாப்பிட்றேன்னா வாயில சாப்பிட்றேன். ஓ, கையில் எடுத்து வாயில சாப்பிட்றேன். அப்ப இப்ப சேர்த்து சொன்னாக்கா வேதத்துல சொல்றதையா நான் சொல்றேன்னு அர்த்தம். அவன் எழுதி வச்சிருக்கிறான், அதனால அதுல சொல்றான்னு அர்த்தம். எழுதி வைக்கிறதுக்காக நான் தொல்காப்பியத்துல எழுதுனதுலாம் ஒரு சிங்கிள் பிட்டு கூட மேல ஈக்குவல் ஆகாத. தொல்காப்பியத்தில் எழுதின வார்த்தைகளுக்கும் பண்பாட்டுக்கும் வேதம் எங்கேயா சமமாகுமா? ஒரு சின்ன சிங்கிள் பீஸ்க்கும் வராது. ஏன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க தெரிஞ்ச ஒரே ஆளு தமிழன் தான் தொடக்கத்துல. கன்க்ளூஷன் தான் மொத்தமா பார்க்கணும். மொத்தமா பார்க்கறது சும்மா இல்ல, நாங்க மொத்தமா பார்க்க தெரியாம தான் 30 நாளா பார்த்துக்கிறோம், விதவிதமா பார்த்துக்கிறான். மொத்தமா பார்க்கறதுல அவங்க சீக்கிரம் வராது. ஏன் நம்ம உட்காந்து கேட்கறேன்னா, நமக்கு மொத்தமா பார்க்குற கலை வரணும். மொத்தமா பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனையை வச்சு ஒரு படைப்பை பார்க்கணும், சம காலத்தை சிந்திக்கணும். அதுக்கான வரலாறு தான் என்னது, அது வேற. அவர் மொத்தத்தையும் கழிச்சுட்டு பார்க்க சொன்னார்.
மொத்தமா பார்க்கறது இல்ல, மொத்தத்தையும் கழிச்சுட்டு பார்க்கறது. ஆமா, மொத்தமா பார்க்க சொன்னவர் பாம்பன் சாமி இல்ல, மொத்தமா பார்க்க சொன்னது பாம்பன் சாமி தான். அதுக்கு தான் இவர் வர மொத்தத்தையும் கழிச்சுட்டு பார்க்கறதுக்கு அவரு, மொத்தமா பார்க்கறதுக்கு இவரு, ரெண்டும் சேர்ந்தா கெவரு. என்ன அது என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம மாவா தானே இருக்கிறோம். அதனால நீங்க வந்து இந்த வரலாற்றுக்குள்ள ரொம்ப தெளிவா திருஞான சம்பந்தர் வந்த காலத்துல எந்த அளவுக்கு அவரு இந்த வரலாற்றுல பதிவாகிறதுக்கு தன்னுடைய வேலையை தெளிவா பண்ணியிருக்கிறார். அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அங்கமும் வேதம் ஓதும் நாவரங்கத்திலையும் தெளிவா இருக்கிறாரு. இப்ப எனக்கு வந்து அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஒரு பாட்டு பிரச்சனையா வந்தது. எந்த பாட்டு பிரச்சனை அப்படின்னா, நம்ம அன்னைக்கு பொதுக்குழுல ஒருத்தர் கேட்டார், சார் எல்லாம் கரெக்ட், ஒரு பாட்டுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். எந்த பாட்டுக்கு? திருஞான சம்பந்தருடைய ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நாம இந்த உலகம் தெரியாது, சத்தியவன் முருகத்துக்கெல்லாம் போறது இல்லையா? வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல் ஆதமினி அமனரோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே. அந்த பாட்டு முழுக்க வைதிகத்தின் வழி ஒழுகாத கைதவம் உடைக்கார் அம்மன் தேரரை எய்தி வாது செய்ய திருவுள்ளமே. மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள் பரி தலைக்கையர் பாய் உடுப்பார்களை முறிய வாது செய்ய திருவுள்ளமே. அறுத்து அங்கம் ஆறாயின நீர்மையை கருத்து வாழ் அம்மன் கையர்கள் தம்மோடும் செலுத்து வாது செய்ய திருவுள்ளமே. அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்ய அருகர் திறங்களை சிந்தை வாது செய்ய திருவுள்ளமே. வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழி மூட்டு சிந்தை முருட்டு அமன் குண்டரை ஒட்டி வாது செய்ய திருவுள்ளமே. அழல் அது ஓம்பும் அருமறையோர் திறம் விழல் அது என்னும் அருகர் திறத்திரம் கழல வாது செய்ய திருவுளமே. நீற்று மேனியர் ஆயினர் மேல் உற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமனரை தேற்றி வாது செய்ய திருவுள்ளமே. நீலமேனி அமனர் திறத்தினின் சீலம் வாது செய்ய திருவுள்ளமே. அன்று முப்புறம் செற்ற அழக நின் குன்று பொன்கழல் பேன அருகரை தென்ற வாது செய்ய திருவுள்ளமே. கூடலாளவாய் போனை விடை கொண்டு வாடல் மேனி அமனரை வாட்டிட மாடக்காளி சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லார் பாக்கியவாளரே. இந்த பாட்டு வந்து உங்களுக்கு முக்கியமான பாட்டா வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா இது திருஞான சம்பந்தர் பாடலும் சொல்லுமான என்ன. இப்போ எனக்கு அது ஆராய்ச்சிக்கு இன்னும் நான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போல. ஏன்னா எல்லா பாட்டும் வித்தியாசமா இருக்கு. இந்த பாட்டுல மட்டும் இன்னொரு அணுகுமுறை. இதை எப்படி நாம மக்களுக்கு புரிய வைக்கிறது. இது ஏன்னா மற்ற பாட்டு எந்த பாட்டுலையுமே இதுல கூட நீங்க வேலை செய்ய சொல்லலாம், அந்த விஷயம் இருக்குது, நீங்க செய்யுங்க அப்படின்லாம் சொல்லல. சமணரை வாதுக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த மாதிரி பதிவு பண்றார். இப்ப சமணரை பதிவு பண்றார். சமணரை எப்படி பதிவு பண்றார் அப்படின்னா, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனரோடு தேரரை. அமனோடு தேரரை ரெண்டு பேருமே சொல்றார். யாரு? அங்க வெறும் சமணர்கள் மட்டும் சொல்றாரு அவரு. இந்த பாட்டு வந்து திரு ஆலவாயில மதுரையில சொன்னது. மதுரைங்கிற பேரை திருமுறையில யார் எப்ப பயன்படுத்துறாங்க அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஆலவாய்ங்கிற பேரை தாண்டி என்ன மதுரை அப்படிங்கிறது திருமதுரைன்னு நீங்க வரல. இப்ப நம்ம ஆலவாய்ங்கிற பேரை ஏன் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனமா பார்க்கணும். ஏன்னா மதுரைங்கிற பேரை சொன்னாங்களா இல்லையா? மதுரைங்கிற பேர் இல்லாம ஆலவாய்ங்கிற பேரை ஏன் இவங்க குறிப்பிடுறாங்க? மதுரைங்கிற பேரு மதுரை நாம சங்கம் ஏறி தருமிக்கு பொற்கி அருகிங்கிற பாட்டு அதுல வருது. ஆனா ஏன் இவங்க வந்து கடைக்காப்புக்குள்ள அந்த மாதிரி கொண்டு வரல அப்படிங்கிறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கும் நமக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு வேள்வியை நிந்தித்தவர்கள் அமணர்களும் தேரர்கள் அதாவது பௌத்தர்களும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதை வச்சுதான் இவர்களை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேத வேள்வியை செய்ய நமக்கு தானே சொல்றதா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் பேர் சொல்லலாம். என்ன சடங்குல இன்னைக்கு நம்மளை பிடிச்சி ஆடுற சடங்கு தான். யாருக்கும் தெரியாமலாவது வேள்வி செய்யறது, அதுக்கு ஒரு ஐயருக்கு காசு கொடுக்குறது. நம்ம நண்பர் அவர் பேர் என்ன டிசைனர் இருக்காருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டுருக்காரு, நம்ம இதில் இல்லை. அது என்ன போடுறாருன்னா ஒரு மூட்டைங்களாம் நிறைய வச்சு
இது வந்து கணபதி ஹோமம், இது வந்து சண்டி ஹோமம், இது வந்து என்ன ஹோமம், அவர் மிருத்யுஞ்சய ஹோமம் போட்டு இதுக்கு இவ்வளோ விலைன்னு போட்டுறாங்க. ஜிஎஸ்டி இல்லாத ஒரே தொழில் அது. ஜிஎஸ்டியும் அதுக்கு போடலன்னு கேட்குறாரு. இப்போ ஏன் இன்னும் இது பார்ப்பனர்கள் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல? என்ன இந்த கேள்வி கேட்டாருப்பா, நான் சொல்லலை. அவங்க போய் வேலை பண்ணா அந்த ஊரில் அந்த தொழிலுக்கு ஒரு ஜிஎஸ்டி வாங்காமையா அது நடக்குது. ஊருக்கா போறவங்க ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல, அதுல அதிகமா பணம் வாங்குறாங்க. குறைஞ்சது வந்து எத்தனை 1000 ரூபாய், 5000 ரூபாய், அந்த 5000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கொடுக்கணுமா? அது செக் ஸ்டாம்ப் பண்ணி தான் வாங்கணும் சட்டப்படி பார்த்தா. அப்ப ஏன் அதுக்கு ஜிஎஸ்டியில வரல? ஏன் தமிழ்நாட்டில் தான் இப்படிதான் நீங்களாம் கேட்பீங்களா? ஏன் கேட்கக்கூடாது? அதாவது வந்து கண்டிப்பா வரணுமா இல்லையா சார்? ஒரு புஸ்தகம் விட்டா கூட காசு வருது, ஜிஎஸ்டி வருது. ஏன் வந்து இது ஜிஎஸ்டியில வரல? அது கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஏன் அதுக்குள்ள வரல? ஆட்சி அவங்களுடைய ஆட்சி அவங்க தான் பண்றாங்க. பொருளா வரலையா சார்? பொருளா வந்தாதான் ஜிஎஸ்டி. அதான் இந்த வாழ்காப்புகள் பொருள் மற்றும் சேவை வரி. பொருள் மற்றும் சேவை வரி. நாங்க சேவைக்கு தான் வரி சொன்னோம். ஆண்டு வருது. திங்ஸா வந்தா ஜிஎஸ்டி. ஏன் நாங்க உங்களுக்கு எனி சர்வீஸ் அது மட்டும் இல்ல, நாங்க கொடுக்கறதுலாம் பொருளா தெரியாது உங்களுக்கு. என்னது முதல்ல காசு, என்னது முதல்ல காசுன்னு ஒண்ணு போனா அது என்னது? பணம். அவன் என்ன சொல்றான், மொத்தமா நீங்க 60000 வரைக்கும் நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு நீங்க ஒண்ணு கட்டணும், நீங்க ஒண்ணு பிடிக்கணும். அது பேர் என்ன? டிடிஎஸ் ஒண்ணு பிடிக்கணும். நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ அதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் கொடுக்குறேன்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வாங்குற சம்பளத்தை பொருளுக்கு மட்டும் நம்ம காசு கட்டல, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியாது, சாப்பிட்றதுக்கு போதும் காசு கொடுத்து தான் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஹோட்டலுக்கு இல்லை, நீங்க சாப்பிட்றது தண்ணிக்கெல்லாம் முன்னாடி ஏற்கனவே வந்தாச்சு, காற்றுக்கு வரும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் தெரியல, நீங்க உங்க வீட்டுல போர் போட்டீங்கன்னா அந்த தண்ணியை எடுக்கும்போது அவங்க காசு கட்டிடணும். இப்போ வந்து கோயம்புத்தூர்ல அது வரப்போகுது. முதல் மாநிலம், முதல் டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர். பாருங்க, நல்லா இருக்குதான். நீங்க உங்க வீட்டுல ஒரு போர் போட்டீங்கன்னா அந்த போருக்கு அங்க கட்டிட்டு நீங்க எவ்வளவு தண்ணி எடுக்கணும் அவங்க எழுதுவாங்க. எல்லாம் தெரியுது. போர் டாக்ஸ். போர் டாக்ஸ் இல்லை சார், உங்க இல்ல தண்ணியே. இப்போ அவங்க இப்போ கோயம்புத்தூர் அந்த சிறுவாணி தண்ணியை ஒட்டி நாங்க தூய்மைப்படுத்தி பாதுகாக்க போறோம்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல தண்ணி குடிக்கிறவங்களாம் அவனுக்கு காசு கட்டிட்டு தான் குடிக்கிறான்னு அர்த்தம். வாட்டர் மீட்டர் போட்டு சிறுவாணி தண்ணி வந்து அது நம்பர் 1 வாட்டர். உங்களுக்கு அது புரியல, தத்துவம் புரியாத மாதிரியே இருக்குது. அதாவது சொல்ற விஷயம் பிரச்சனை புரியல உங்களுக்கு. நீங்க உங்க ஊர்ல அவங்க என்ன சொன்னாங்க, மாசுபடுத்திட்டாங்க. இனிமே ஒவ்வொன்றும் நாங்க மாசுபடாம பார்த்து நாங்க பொதுல காசு எடுத்துப்பாங்க. இப்ப காசே போயிடுச்சு அது பல கோடி கோயம்புத்தூர் விஷயத்துக்கு. அது உங்களுக்கு தெரியாம இருக்குது. நாளைக்கு பிரச்சனை. நீங்க கேன்ல தண்ணி வாங்கறது இல்ல, அது உங்க ஏரியாவில் நீங்க இயற்கையா பண்ற எந்த விஷயத்துக்கும் அவங்க கிட்ட காசு கட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது கோயம்புத்தூருக்கு போட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் காசு டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஆனா ஜனங்களுக்கு தெரியல, அங்க இருக்கிற மக்களுக்கு. கேட்டா நாங்க தான் உலகத்திலே அறிவாளின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து அவங்களுக்கான இன்னைக்கு தெரியாது. அதானே வந்த பிறகுதான் நமக்கு தெரியுது. பத்திரிகையில இருந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் காசு கொடுத்து விட்டுருவாங்க பத்திரிக்காரன். அப்புறம் நம்மகிட்ட ஒரு மைக்கு தூக்கி வருவான். இந்த பிச்சைக்கார மாதிரி போய் படிச்சுட்டு பாவம் இந்த ஜேர்னலிசம் முடிச்சிருக்கு பாரு, இதுங்களை வருத்தி இருப்பாங்க. நீ இப்போ அதில் போட்ட இதில் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி காசு மொத்தமும் அவங்க போய் தான் விஷயம். நான் அது என்ன உள்ள போய் மரமா வளர்ந்து வேறு ஊனி அதை அழிக்க முடியாத மாறின பிறகு இவங்க பத்திரிகை. அப்படிதான் நம்ம சமுதாயத்தை இப்போ பார்க்குறோம். இதுல இருந்து காப்பாற்றுற விஷயத்தையே நீங்க இதுக்குள்ள பார்க்கணும். இதுக்குள்ள அதனாலதான் சடங்கு வாழ்வியலுக்குள்ள உங்களை முழுக்க முழுக்க என்ன வாங்கிட்டாங்க, கஞ்சா செடியா வளர்த்துட்டாங்க. உங்களை கஞ்சா மருந்து தான். ஆனா அது கஞ்சா எப்படி மருந்தாகும்? கஞ்சா நோய் உள்ளவனுக்கு தான் மருந்து. எல்லாருக்கும் மருந்தாங்கன்னா போதையில் தானே வாழ்வீங்க. அதுதான் இந்த வேள்வியும் சடங்கு. திருமுறைக்குள்ள இருக்கிற சடங்கும் வேள்வியும் உங்களை கஞ்சாவுக்கு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கான மருந்து. அதுல இருந்து வெளியே வர்றது தான் திருமுறை பாடி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு போதையில ஊறி போனவன் இருக்கிறான்ல, போதையில ஊறி போனவங்க நீங்க வெளியே கொண்டாந்து என்ன பண்ணணும்? தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த வாசல்ல தண்ணி கொடுக்காம வேற ஒண்ணு கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவனை குறைச்சி அப்படித்தானே கொண்டு வரீங்க.
திருமண சடங்கு எல்லாம் திருமுறை சடங்குன்னு சொல்லி அதை வெளிப்படுத்தினா முதல்ல அப்பா அம்மா எவன் ஒருத்தருக்கு அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லையோ அவன் தாங்க வேலைக்கு ஆளை கூப்பிடுவான்னு நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் அடிக்கிற போது புரியுதா உங்களுக்கு? எவனையும் தான் நம்புறீங்க. எங்க அப்பா அம்மா தாலி எடுத்து கொடுத்துட்டோம், அவங்க சொன்னா நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நாம பழகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்ப நம்பிக்கையை தானே அதில் பண்றீங்க. பேபி தானே. இங்க என்ன பயம் வருதுன்னா, ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, ஐயர் வச்சு கல்யாணம் நான் பண்ணாதனால தான் இது ஆயிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் ரெடியா இருக்கிறான். 40 பேர் ரெடியா இருக்கிறான். அது அப்ப இவனுக்கு இந்த பயத்தை இதுதாங்க இந்தியாவில் அவன் ராகுல்ஜி எழுதுறாரு. பாதுகா முதல் கங்கை வரையில என்ன எழுதுறாருன்னா, கப்பலே படாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நாம சம்பாதிக்கிறதுக்கு நான் கடவுளை உற்பத்தி பண்ணிட்டேன்னு எழுதுறான். அவன் வந்து பாதுகா முதல் கங்கை வரையில அவன் தெளிவாக எழுதுவான். ஆனா நாம என்ன பண்றோம், அதை உடைக்கிறோம். கடவுளை நீ உற்பத்தி பண்ணலடா, கடவுளை நாங்க அனுபவிக்கிறோம். இதை உடைச்ச மொத்தம் தான் தெரிஞ்சாங்க. அவர் உடைக்கிறார். எனக்கு வேதம் நல்லா தெரியும். மறு இல்லா மறை ஓர் கழுமல முசுபதி கவுனியன் கட்டுரை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரோட டிப்ரெஷன் அதுக்குள்ள அவ்வளோ அழுத்தம் இருக்கு. என்ன அழுத்தம் இருக்குன்னா, வேதத்தை குற்றம் இல்லாம தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை ஏன் போடணும்? அந்த இடத்துல வேங்க நான் நீங்க யாராவது அறிமுகப்படுத்தும் போது, நான் எங்க மரபுல இந்த இந்த ஜாதியில வந்திருக்கிறேன், ஆனா நான் கெட்டவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதி கெட்ட ஜாதி தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு. மறு இலா மறை ஊர் அப்படின்னா குற்றம் இல்லாமல் வேதங்களை சொல்லுகிறவன் அப்படின்னா அந்த வார்த்தையை ஏன் போனோம்? திருஎழுத்துறையில வந்து போறாருன்னா மொத்த வரலாறு அதுக்குள்ள அடங்கி போகுது. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சமணரையும் பௌத்தரையும் நான் என்ன வச்சு எதுக்கல, அவன் லெவலுக்கு அதை எதிர்க்கிறார். எவன் லெவலுக்கு? சமணரும் பௌத்தரும் வேதத்தோடையே முடிச்சு அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வர வைக்கணும். நான் நேரா என் இடத்துக்கு வர வைக்கல. இப்போ அவங்க எந்த இடத்தை தாண்டணுமோ அந்த இடத்தை தாண்ட வைக்கணும். ஆனா மக்களுக்கு சொல்லும்போது அது கிடையாது. ஏன் மக்களுக்கு சொல்லும்போது வேலைக்கு போக சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க எதுலையும் போகல. எதுலையும் போய் நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கஞ்சாவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை எப்படி கொண்டு வரலாம்? தண்ணி அடிக்கிறதுல மாட்டுறீங்கன்னா எப்படி கொண்டு வரலாம்? உங்களை ஒரு பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். யாராவது எந்த பழக்கத்துல வெளியே வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், பீடி பிடிக்கிற பழக்கம், கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த பழக்கமாவது இல்லாம இருக்காது. ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம இங்க யாரும் வாழ்ந்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு சார் ஒத்துக்கணும். என்ன ஏதோ ஒன்று நம்ம விட முடியாத ஒரு பழக்கம் இருக்கும். மூக்குல கை விட்டுனே இருக்கிறது, காதுல கையை விட்டுனே இருக்குது, இந்த மாதிரி கூட வச்சுக்கீங்களேன். அது வந்து நம்ம வீட்டில் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, ஐயே இது செய்யாது இது செய்யாது அப்படின்னு. பசங்களுக்கு வந்து கையை தப்பின்னு இருக்கேன், அப்புறம் வந்து என்னது ஒன்று விடுவாங்களே, ரப்பர் மாதிரி ஒன்று வாயில் விட்டுருவாங்களே, விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்களா, அது இந்த மாதிரி. அப்புறம் வசம்பு தடவை இருக்குது, அப்புறம் அது இதுன்னு ஏன் மாத்திரம் பழக்கத்துல இருந்து வெளியே. அது மூளைக்கு போய் அப்படின்னு இது முதல்ல செயல் மூலமா மாத்திரம், அதுக்கப்புறம் தான் மூளையை மாற்றணும். அப்ப செயல் மூலமா மாத்துற கலை, அறிவை மாற்றுகிற கலை, இதெல்லாம் முக்கியமானது. அப்ப அமனரையும் சேரரையும் எது மூலமா மாத்தலாம்? செயல் மூலமா தான் மாத்தலாம், அறிவு மூலமா தான் மாற்ற முடியாது. கடவுள் இருக்கிறாங்க, அறிவு மூலமா மாத்தணும். கடவுள் இருக்கிறார். இப்ப நம்மளாம் சைவ சாதம் படிச்சு கடவுள் இருக்கிறாருன்னா வேலை செய்யறோம். எதை ஒன்றாலும் பண்றாங்கல்ல. திராட்சை மாட்டினாலும் சரி, திருநெல் போட்டாலும் சரி, நான் சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கு வந்து பேசா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அதே திரும்ப உட்காந்துருப்பேன் அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செயலுக்குள்ள போய் அறிவு வந்து மாறும். அது இல்லைன்னா மூளை வளர்ச்சி இல்லைன்னா. அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து நோய் வந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையை வந்து மழுங்கடிக்கிறாங்க. அதாவது மனநோய் வந்தா மூளையை மழுங்கடிக்க கூடாது குழந்தைங்களை. பெரிய அளவில் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த குழந்தை வச்சு நீங்க தான் அவஸ்தைப்படணும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு வருஷம் நீங்க வந்து அதுக்காக வேலையை வந்து மெனக்கிடணும். அப்படி இல்லைன்னா அந்த வினையில என்ன பாவமோ அது கழியாது, உங்களுக்கு வேற பாவமா வந்து நிற்கும்.
ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்க என்ன அக்கிரமம் பண்ணீங்களோ போன பொருட்கள் அடங்காம, அந்த அடங்காம பண்ணிட்டு ஏதாவது நல்லது பண்ணியிருப்பீங்க. அந்த நல்லது பண்ணதுக்கு இப்படி ஒரு வருஷத்துல பிரச்சனை தீர்ற மாதிரி, இல்லைன்னா நீங்க அடங்காம போங்க. எதை கத்துக்கணுமோ அதை நீங்க கத்துக்கிறது இல்லை, இன்னொரு ஆளை வச்சு எதிரியை வச்சு தான் போய் கத்துக்கணும். அப்பதான் நாம எதுவா பாக்குறோம், வரலாறுல நமக்கு மிகப்பெரிய எதிரி வேத வேள்வியா. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ருத்ர காலத்துல இருந்து. ருத்ரன் யாரு? வேதத்தை எடுத்து வரலாற்றில் பதிவாகி இருக்கிற முதல் தலைவன். அதுக்கு முன்னாடி முருகன் கூட விட்டுக்கிறான். அந்த வந்தவங்களாம் வாழ வச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால நீ வேதம் போதி ஒரு பக்கத்துல எங்க சாமி மலையில, மீதியாலாம் வந்து வேற புறவரெல்லாம் இங்க வாங்க, பழமுதி தோல்வி நீங்க அங்க வாங்கின ஆளு ஒரு இடத்த கொடுத்துட்டாரு அவரு. என்ன கேட்டா, எல்லாரையும் வாழ வச்ச காலத்துல முருகர் வரார். அதனாலதான் அருணகிரிநாதர் அதுக்குள்ள கொண்டு போறார் முருகரை. ஆனா சிவபெருமான் ஸ்பெஷல். அவர் என்ன ஸ்பெஷல்னா, வேள்விக்கு எதிரானவர். ஏன்னா தார்காவனத்து ரிஷிகள் அவரை கொள்றதுக்கு பல வகையில வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி திருஞான சம்பந்தரை கொள்றதுக்கும் வேலை பார்த்தாங்க. யாரு? திருஞான சம்பந்தரை எங்கேயாவது மணல்ல போட்டு கொண்டுலான்னு, சுடு மணல்ல போட்டு புரட்டி எடுத்துலான்னு எடுத்து போறாங்க. அதான் பாலை ஒழிய பாடியது. பாலை என்ன ஊரது? திரு நனிப்பள்ளின்னு மாறுது. பாலை நிலம் நனிப்பள்ளியா மாறுது. அது மாறுறதுக்கு என்ன வரலாறுனா இந்த வரலாறு தான். அவரை எப்படியாவது வந்து முடிச்சிடணும் அவர் வேலையை அப்படின்னு முயற்சி பண்றாங்க குழந்தையிலேயே. நல்ல வேலை அவங்க அப்பா, ஆனால் தான் அந்த புள்ள கடைசி வரைக்கும் அப்பா கேட்டது செய்யுது. அது பாருங்க டெஸ்டிங் எப்படி வைக்கிறான் பாருங்க கடவுள். நீங்க கூட பாத்தீங்கன்னா அப்பா மேல மரியாதை இருக்கிறது, அப்பா மரியாதைக்குரியவரா இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அப்பா எது கேட்டாலும் நீங்க வாங்கி தருவீங்க. நீங்க உங்களுக்கு ஒத்துக்காத விஷயத்தை கூட அப்படிதானே புள்ள எல்லாருமே அப்படிதான். இப்ப சில பேர் வந்து தனியா அடிக்க மாட்டான், ஆனா அவங்க அப்பாவுக்கு தனியா வாங்கி கொடுப்பான். ஏன்னா அந்த அந்த கான்செப்ட்ல அந்த உறவுல எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட். அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் அவருக்கு எதிரான ஒண்ணு அவங்க அப்பாவுக்கு செய்யறாரு, வேலைக்கு பணம் கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை கடவுள் டெஸ்ட் பண்ணுவான். நீங்க நினைக்கிறதுலாம் ஒவ்வொரு, அதனாலதான் நான் போன பிறப்புல முழுமையா அடைஞ்சிட்டேன், எனக்கு ஏன் இந்த பிறப்பு கொடுத்தேன்னு கேட்கிறாரு. போன பிறப்புல துருத்தியில கேட்கிறாருல, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் மறக்குமா அறியலாத எண்ணெய் ஏன் இங்க கொண்டு வந்தேன்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கறது சுந்தரர் மாதிரியே கேட்கிறாரு பின்னாடி வர்றவர். அவரு ஏன் கேட்கிறாருன்னா, எங்களுக்கு ஏதாவது கணக்கெல்லாம் புரிஞ்சு போச்ச அப்படின்னா இல்ல, ஒரு உலகத்துக்கான கொள்கையை காட்டும் போது நீங்க வாழ்ந்து காட்டணும். வருவிக்க விட்டாருன்னு சொல்லக்கூடாது, அதுதான் ரொம்ப கொடுமை. வாழ்ந்து காட்டுறது தான் கொடுமை, வினையில வாழ்றது விடவும். வாழ்ந்து காட்டுறது வந்து ஒவ்வொன்றும் அணுவா குத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நடிக்கிறது அப்படின்னா, இந்த நடிக்கிறதுக்குள்ள நடிப்புன்ற ஒரு எண்ணம் இல்லாம நடிக்கிறது. ஒரு காலத்துல வந்து செத்து போறான்னா செத்து போயிடுவான், சாவச்சுவானோ. அப்படிதான் ஒரு காலத்துல நாடகம் நடக்குது வரலாறுல. கொலை பண்றாங்கன்னா கொலை பண்ணலாம், அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணிப்பாங்க. தெரியாதான்? இப்பதாங்க சினிமாவில் ரத்தம் கூட வராத ரத்தத்தை வர வைக்கிறது, அதுதான் கலை வளருது. தொடக்க காலத்துல நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு கொலை சீன் வருது அப்படின்னா ஒரு ஆளை கொலை பண்ணி தான் விடுவாங்க. கேள்விப்பட்டதில்லையா? இவங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்படலையா? வரலாறுல எல்லாருக்குமே தெரியுமா இருக்கு. வரலாறுல தொடக்க காலத்துல அப்படிதான், பழைய கிரேக்க வரலாறுலயும் அப்படித்தான். நீங்க வந்து நீங்க ஏதோ நீங்க எல்லாம் மறந்துட்டு அது தெரியாமலே இருக்கிறீங்க. இப்ப நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேரளாவில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மானுடவியல் வரலாறுலாம் கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் போனீங்கன்னா அது தெரியும். பலி கொடுக்கறது வேற, நாடகத்திலேயே அந்த நாடகம் பொதுவாக வந்து வரலாற்றை முன்னெடுக்காது. நாடகம் பொதுவாக எப்படி நடத்துவாங்கன்னா, தொடக்க காலத்துல நீங்க வந்து உங்களுக்கு அருள் ஏறுது, அப்புறம் அருள் ஏறி உங்களை காப்பாத்து அப்படின்னா நீங்க பலி கொடுக்கறது. இன்னைக்கு தானே கோழி ஆட மாத்தினீங்க அன்னைக்கு, அதுதான் நாடகத்தன்மையுடைய மூலம். அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் நாடகம்லாம் ஏன் வருதுன்னா ஒரு தலைமைத்தன்மையை காட்டுறது. ராஜராஜ சோழன் நாடகம் மூலமா காட்டுறாங்க அப்படின்னா அவரை ராஜாவாக்கிட மாட்டாங்க, ஆனா கொலை பண்றது கண்டிப்பா அதை பண்ணுவாங்க.
வரலாற்றை உணர்றதுல இதெல்லாம் பங்களிப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. அதுல தான் இந்த திருஞான சம்பந்தர் வேள்வியை ஏத்துக்கிட்டதும் அவங்க அப்பாவுக்கு சொன்னதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தொடங்கி வச்சதுனால தான், எதை வேள்விக்கான எதிர்ப்பான விஷயத்தை தொடங்கி வச்சதுனால தான் அந்த வேள்விக்கான எதிர்குறலா இருக்காது. வேள்விக்கான எதிர்ப்பை தொடங்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கும். எனக்கு அந்த விஷயத்தை எப்படி புரிய வச்சாரு? அப்ப சமணம் சொன்ன அதே வேலை தான். சமணம் என்ன பண்றான், புத்தன் என்ன பண்றான், வேள்வி செஞ்சு ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு சொல்றவங்கள தப்புன்னு சொல்றான். உங்களுக்கு வேள்வி மூலமா என் வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு சொல்றத விட்டுட்டு திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டு பாடி கொடுக்குறாரு. இந்த பாட்டை பாடுங்க, இதுல நீங்க இருக்கிறீங்க, நடுவில் யாரும் இல்லை, நீங்க தான் அந்த பாட்டை பாடணும். ஏன் அப்படி வார்த்தை எழுதணும்? இதை சொல்லுவார், கேட்பார், உங்களுக்கு வினை தீரும்னா ஒரு ஐயரை கூட்டாங்க வச்சுட்டு வேலை செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் இன்று ஏற்றுமே நீங்க போய் சாமி கும்பிடுங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தர் சாமி கூட வச்சு நீங்க வாங்காதீங்கன்னு அர்த்தம். இந்த முரண்பாட்டை ஒழிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார், எத்தனை பாப்பம் எதிர்பார்த்துருப்பான். ஏன்னா அப்போ ஒவ்வொன்றுக்கிறாங்க பல்லவர் காலத்துல மொத்த ஊரையும் வளைச்சி வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லையை நீங்க அன்னைக்கு போட்டீங்கன்னா அகரம், இதுல வேற தகரம், தகரங்கிறது வித்த, அகரம்னா என்ன தெரியுங்களா? நீங்க பிரம்மதேயன்னா கூட அதுல தலைமையானவர்கள் இருக்கிற இடம். அப்ப அந்த பேர் எத்தனை காலத்துல கொடுக்குறான், அப்புறம் பிரம்மதேயம் கொடுக்குறான், அப்புறம் என்னன்னு ஒரு இன்னொரு பேர் வருமே வரலாறு, மங்களம், எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பேருங்க. இது எல்லாம் நல்லது, தலைமை பேரு, மற்றவங்க எல்லாம் சரி. நாங்க வாங்கினாங்கல்ல ஏரி பக்கத்துல இருந்தா அது சரி தானே, அங்கதானே நம்ம வேலை செய்யறதுக்கு சேர்ந்துருக்கணும். அவங்க அப்படி கிடையாது, வாங்கிட்டு வந்ததுக்கு ஊர்ல இருப்பாங்க. நாம ஏரி பக்கத்துல இருந்தா அப்படி ஒரு அர்த்தம் இருக்குல்ல சேரிக்கு. ஆமா, அங்கதான் நம்ம வயல்வெளி வேலை எல்லாம் செஞ்சாகணும். அப்போ உழைக்கிற தளத்துக்கும் அதுக்குமான இடைவெளி ஆகமம் வந்த பிறகுதான் வருது. இந்த ஆகமத்தை நீங்க திருஞான சம்பந்தர் காலத்துல சொல்லவே முடியாது. வரி வார்த்தையிலேயே அவர் கம்மியா தான் பயன்படுத்திருக்கிறார், ஆனா வேதத்தை நிறைய பயன்படுத்திருக்கார். ஏன் வேதத்தை பயன்படுத்துறாருன்னா, வேதம் இப்படி அப்படி ஆட்சி கொள்ளல உங்களை. அதாவது இன்னைக்கும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுதான் சொற்பொழிவு கேட்டு எவ்வளவுதான் அறிவு வந்து எவ்வளவுதான் நீங்க பாடினா கூட எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சு தண்ணி மூஞ்சில் அடிக்கிறாங்கன்னா கூட்டமா போறீங்களா இல்லையா? மூஞ்சில தலையில அடிக்கிறோம், அதுக்கு பேர் கும்பாபிஷேகமா? சரி சரி. அப்போ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அறிவு பயன்படுத்துறதுக்கு நேரம் இல்லை, ஆனா இந்த செயல்பாட்டுக்குள்ள ஒரு கவர்ச்சி உண்டு, மக்களை வந்து திரட்டிட்டு அதுல இருந்து மாற முடியாம வச்சுக்க முடியும். அப்ப அதுக்கு வேலை செய்யுது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. ஏன்னா இந்த மனுஷன் சாதாரண இல்லை. சங்க காலத்துல இருந்து என்ன கேள்வி, அதாவது அவர் வந்து அந்த ஆரியப்படை கடந்தவன் ஒரு படிப்பான். அதுக்கு முன்னாடி நான் பல்வியாக சாலை முதுகுடிமை பெருவழுதி பாண்டியன். என்ன அக்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்தணர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்டம் போட்டவங்க பாண்டியர். அது ஏன் தெரியல, வரலாற்று நம்ம அது முன்ன, ஆனால் தான் அவனுக்கு வரலாறு ஒழுங்கா கிடைக்காம போயிட்டோ. அவங்க வரலாறு அதனால தான் அவங்க பாருங்க கூட இருந்த புலி பறிக்கிறதுன்றத தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாதான் நீங்க இன்னைக்கு நேற்று பிரச்சனையை சந்திக்கல, ஏதோ இன்னைக்கு வந்த பிரச்சனை நினைக்காது. இந்தியாவில் மற்றவன் தான் இன்னைக்கு வந்த பிரச்சனை அவனுக்கு. ஏன்னா இந்தியாவில் அவங்க ஆதிக்கத்துல ஒரு பண்பட்ட நிலம் வந்து கைப்பற்றப்படலை. இது வந்து ஒரு பண்பட்ட நிலம், எது தென்னிந்தியா தமிழகம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் வட இந்தியாவில் பண்பட்ட ஒரு எந்த நிலமா இருக்காது, வாழ்வதற்குரிய முழு தகுதி இருக்காது. எல்லாரும் வாழறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் வட இந்தியாவுக்குள்ள நம்ம ஊர்ல எல்லாரும் ஏதாவது வகையில மரியாதையா வாழறான்ல, அந்த மரியாதையை வட இந்தியாவில் பார்க்க முடியாது. இன்னைக்கு அவன் கொஞ்சம் காசு சம்பாதிச்சான்னா அவன் அடிச்சு கொண்டுவான். அவங்க வரலாறு அப்படிதான். அப்பா வந்து கொடுக்க மாட்டாரு, ஆட்சி கொண்டுட்டு தான் வருவான். ராமநாட்டில் ஆட்சியை பிடிச்சதுலேயே வரலாறு எப்படி சொன்னாங்கன்னா, அப்பாவை கொண்டுட்டு தான் பையன் ஆட்சிக்கு வரும். அப்போ அழித்தொழிப்பு வரலாறுக்குள்ள இதுதான் நீங்க பாக்குறீங்க. அப்பதான் பண்பாடு போகுது.
இந்த பண்பாட்டு மோதல்ல தான் நீங்க என்ன வரீங்க, மேல வரீங்க. இந்த மேல வந்ததுக்கு முதல்ல கண்டிப்பா அந்த குலத்துல ஒரு ஆள் வேணும், அதுதான் முக்கியம். அதுதான் வந்து கடவுளா பார்க்கறோம் நாம. அதனாலதான் அந்த நாள் குலத்துல தான், அதனாலதான் பாரதியார் ஏன் அப்படி. அதே மாதிரிதான் கன்னட நாயக்கர்களும் தெலுங்கு நாயக்கர்களும் பண்ண பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் கன்னட நாயக்கர்ல ஒரு ஆள் பெரியாரும், இந்த பக்கம் சோமசுந்தர நாயகர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அதாவது எங்க இருந்து வெளியே ஒண்ணு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது தாக்குதோ அதுல இருந்து தான் ஒரு வெளியே வர விஷயத்தை கொண்டு வர முடியும். அங்க ஜாதி கிடையாது, அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துல கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது நாம அனுபவிக்கிறது. ஏன்னா ஏன் அங்க இருந்து கொண்டு வந்தாருன்னா, நீ பேசினா ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் உண்மையை உணர முடியும்னா பேசுற வாதம் அதுலதான் வரும். அந்த மாதிரிதான் திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு என்னது கவுண்டினியன் என்கிற பார்ப்பன குலத்துல வந்த அவர் தான் ரொம்ப தெளிவா வேள்வியை எங்க கொண்டு வந்து இணைச்சி அவங்களுக்கு புத்தி புகட்ட நினைக்கிறாரோ, புத்தி புகட்டுற விஷயத்துல அவருக்கு அந்த ஒரு விஷயத்துல அந்த பிறப்பிலையும் அவர் என்ன பண்ண முடியல, கடவுளை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணாலும் அந்த ஒன்றுத்திலிருந்து முற்றாக அவர் என்ன பண்ணல, தன்னை ஒதுக்கி கொள்ளவில்லை. ஆனால் அவர்களை ஒரு சகோதரர்களாக கண்டிப்பாக நினைத்தார். அவர் நினைச்சாரே தவிர அவங்க யாரும் அவரை நினைக்கல. யார அவர் எங்கதான் பாட்டு பாடிட்டு வெளியே போவார், தில்லையை விட்டுருங்க, தில்லைக்கு மற்ற எல்லா கோயிலையும் பாட்டு பாடிட்டு வெளியே வருவார். அந்த பாட்டு அந்த கோயில பாடினதா என்ன கிடையாது, வரலாறு. அதுதான் ராஜராஜன் இல்லைன்னா இல்லை. அப்படிதான் நம்ம ராஜராஜனுக்கு மரியாதை. அப்ப என்னன்னா சைவ சித்தாந்த பெருமானத்தை கூட ராஜராஜன் விழா கொண்டாடணும் போல. ஆமா, ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் நாமளும் விழா கொண்டாடணும். ஏன்னா வரலாற்று உணர்தல்ல நீங்க இன்னைக்கு தேவாரம் பாருங்கன்னா அவன் தானே காரணம். அது அவன் வெறுமனான தேவாரத்தை புகழடைய செய்தவன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவனுக்கு முன்னாடியே அதை நம்பியாண்டார் நம்பி தொகுத்து கொடுத்தார் அப்படிங்கிறத வெள்ளைவாரனார் போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ராஜராஜன் தான் ஓதுவார வச்சு கோயிலுக்குள்ள கொண்டு போறாங்க. அதுல என்ன பிரச்சனைனா, அவங்கள அழிக்க முடியாத ஒரு திணறல் தமிழ் சமூகத்துக்கு திருஞான சம்பந்தத்துக்கு இருக்குது. இந்த திணறல தான் கடைசி காலத்துல நொந்து போறான் அவன் பையனும். ஏன்னா அவங்க ஏதோ உலகம் முழுக்க வெற்றி பெற்றுறாங்க, ஆனா இங்க ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளோ பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் புருஷன் முன்னாடி நடக்கிற கதை மாதிரி. ஊர் புற தேய்ச்சிட்டேன், எங்க வீட்டுல வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி கதை ஆகி போச்சு. ஒரு மரியாதையில நமக்கு இவ்வளவு நாளா உழைச்சோம், இங்க வந்து நம்ம இதை அனுபவிக்க முடியாம இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது பொண்டாட்டிக்கும் அதிகம், புருஷங்களுக்கு கம்மி. இவ்வளவு உழைக்கிற இந்த மடையனுக்கு இவன் கச்சேரிக்கு நம்ம நம்ப மாட்டானேன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி நான் சொல்றது வந்து அப்புறம் அதை விட்டா என்ன இருக்கு. இது நீங்க புதுசு பொண்டாட்டி மட்டுமே நினைச்சீங்க, அது இல்லை. இதுல பெர்சன்டேஜ் அதிகம் அவங்க தான். ஏன்னா நீங்க தான் வேலைக்கு ஆகாதாங்க. அதனால வந்து ஏன்னா நாம தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், இவ்வளோ வேலையும் அந்த வேலையோட பார்க்க மாட்டோம். நீங்க வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமையே போயிடும். ஆனா அறிவு வரும், பக்குவம் வரும், செயல்திறம் வரும். இவ்வளோ வேலையை செஞ்சுச்சா அடப்பா அப்படின்ட்டு வந்துருவீங்க. நீங்க அவ்வளவு வேலையும் மன ரீதியா ஏற்றுக்கிட்டு அடுத்த வேலையும் செய்யற விஷயத்துக்குள்ள பெண்களை பயிற்சி படுத்திட்டீங்க. அதானே அதுல பாத்தீங்கன்னா நீங்க தான் பார்ப்போம், அவங்களாம் தமிழர்கள். கொஞ்சம் நெஞ்சம் பார்ப்பாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க நாங்க வந்து வீட்டில் நாங்க தான் அடி வாங்குறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தமிழரா. சூப்பர் உமன். அவ பாருங்க, அதுதான் இப்ப உலகத்திலேயே நாம சூப்பர் மேனா, ஏதாவது ஹியூமனா இருக்கிறதுனால தான் தமிழ் கடவுள் வந்து நமக்கு அடையாளம் பண்றாங்க. இல்லைன்னா கடவுள் இல்லாம போயிடுவார். கடவுளை நீங்க ஒரு தெளிவா இதுல இருந்து வரலாற்றிலிருந்து கொண்டு வந்து இன்னைக்கு அருட்பெருஞ்சோதி நீ அடுத்தவர்களுடைய ஜீவகருணையில் பெறலாம் கொண்டாடுறீங்கன்னா முடியுமா? அது நீ 1000 பேர் அதை எளிமையா பயன்படுத்துறான். ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் ஒரு ஜோதிங்கிறான், அறிவுங்கிறான், கடவுளுங்கிறான், புண்ணாங்கிறான், புலமைங்கிறான். அதை எங்கேயாவது வியாபாரம் பண்ணிட்டு பெரிய பெரிய கட்டடத்தை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டு பிறந்தவங்கெல்லாம் அவன் தாக்கம் வாங்கிக்கிறான். அங்க வந்து பெருசா என்ன பண்ணுவானுங்க பொழுது நாளைக்கு எல்லா கேடிங்களும் வந்து தங்கறதுக்கு அதை தெளிவா பண்ணி வச்சிருக்கிறான். தலைமுறையா போகணும்னா பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து தங்குவாங்க. அப்ப அதுதான் முன்னாடியே கட்டி வச்சுக்கிறாங்க. நீங்க பார்க்க ஒரு முதல்ல திருத்தலம்னா இப்படி ஒரு கேள்வி கூட நம்ம கேட்க தெரியல. ராஜராஜன் காலத்துல திருத்தலம் இருக்குன்னா எல்லாரும் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க போய் கோயில் இருக்க முடியுமா? நானே எனக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணாகடம் போய்
நாளையிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளேயே இருப்பேன். சும்மா சாத்தினா கூட இருக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எந்த கோயிலில் இன்னைக்கு இருக்க முடியுதா? நீங்கள் மயிலை சீனி வெங்கடசாமி போட்ட படங்கள்லாம் கூட இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னொரு கேஸ் கூட நீங்கள் போடலாம். அது தென்னாட்டு செல்வங்கள், அவர் சிற்பி வரைஞ்ச படம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சேலம் இதுதாங்க கேஸ் போட்டிங்கன்னா, சிற்பி வரைஞ்ச படம் எல்லாம் பார்த்து வரைஞ்சது. எந்தெந்த கோயிலுக்கு போய் உட்காருவார். சங்கரமடம் ஒரு லெட்டர் கொடுத்துருச்சு. அன்றைக்கும் சங்கரமடம் தான் அதில் வேலை பார்த்துது. அப்போ வந்து லெட்டர் கொடுத்தா எல்லா கோயிலும் சொல்லிடுவார். சாமி முன்னாடி உட்காந்து வரைவார். அப்படியே அச்சு அசலாக வரைஞ்சிருக்காரு. தென்னாட்டு செல்வங்கள்னு அந்த புத்தகத்துக்கு பேர். அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாதி கூட பார்க்க முடியாது. மயிலை சீனி வெங்கடசாமி போட்டோவே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு இப்போ தான் பண்ணுறோம். காளிகா தாண்டம், சந்தியா தாண்டம் எல்லாத்தையும் போடுறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்க்காத கோயில் குறைக்கிறதுக்காக நாங்கள் அதை இப்போ போட ஆரம்பிச்சுக்கிறோம். உள்படம் வெளிப்படம் எல்லாத்துலேயுமே இனி தாண்டவம் வரும் ஒரு 7 மாதத்துக்கு. அது எப்போ அப்போ தான் தெரியுது எந்த கோயில் படத்துலையும் அது இல்லை. அப்போ அவர் பார்த்தது ஏன் இப்போ இல்லை? இது ஏதோ சும்மா கதை விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஒரிஜினலாக நடக்கலை எந்த வேலையும். அதான் சந்திர ஜெயந்தி சொல்கிறார். புரியுது அவங்களுக்கு? அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் மறுபடியும் வரலாற்று ஏன் வரலாற்று படிக்க விட மாட்டாங்க? ஏன் தொல்லியலுக்கு எல்லாரும் விரும்பி படிக்க போகிறாங்க? தொல்லியலுக்கு போன எவனுக்கும் வேலை கிடையாது நாங்கிட்டா அவன் அதை படிக்கக்கூடாது. எப்படி தமிழுக்கு எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்குதோ அதே மாதிரி தொல்லியல் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ அது எஜிபிஷன் படிக்கிற வேலை இல்லை. ஊரை பற்றி படிக்கிறதும் தொல்லியல் தான். அப்போ எனக்கு தமிழ் படிக்கிற மாதிரி தமிழ் வாத்தியாரே 2 வாத்தியாராக ஆகணும். ஒன்று தொல்லியல் வாத்தியாராக ஆகணும், இன்னொருத்தர் தமிழ் வாத்தியார் இருக்கணும். தொல்லியல் வாத்தியாருங்கிறது வரலாற்று சம்பந்தமாக தமிழ் சொல்லி கொடுப்பார், இன்னொருத்தர் மொழி சம்பந்தமாக சொல்லி தரணும். அப்படி பிரிக்கணும். அதை அப்படி பிரிச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா எவனாலும் ஏமாற்றி கொடுப்பான். என்றைக்குமே சூடு சொரணை வராது. சூடு சொரணை வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும். அப்படி தான் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே எப்படி மக்களுக்கு உரிமை வரணுங்கிறது தான் நம்ம பாடுபடுறோம். எது மன்றம் அது என்ன விஷயம்னா, வரலாற்று நூலை எடுத்த உடனே எடுத்தாப்பாரு எல்லாரும். தெரியுதா இப்போ ஏன் எடுத்தான்ட்டு? இந்த வரலாறு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அப்புறம். வரலாறு நீ பேசாது. வரலாறு பேசினாலே இந்தியா பயப்படுவங்கள பார்த்து. ஏன்னா இந்தியா வரலாறு எங்கிருந்து தொடங்குது? அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ இலைமறை காய்மறையா அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்திய வரலாறே கட்சியில பார்த்தா நாம யாரை ஒடுக்கணும்னு பாக்குறோமோ அவங்ககிட்ட இருக்குது. தெரியுது அவங்க குடிமை இல்லை. மறுபடியும் அங்கே போய் தான் நிற்கிறீங்க நீங்க. அவன் தான் உங்களுக்கு கிராப் கட்டு. ஆமாம்மா நம்ம குடிமை தான். அது இல்லைன்றது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கால் கீழே நம்ம இருக்கிறப்போ, குடிமை கால் கீழே நம்ம இருக்கிறப்போ நம்ம குடிமை அவங்க கையில இருக்குது அப்படின்னு வச்சுங்க. கரெக்டா? என்ன அதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த திருஞான சம்பந்தர் இயக்கண காலம், திருநாவுக்கரசர் உடனிருந்தது, இதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா, மாணிக்கவாசகர் வரும்போது என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்குள்ளேயும் தமிழை கொண்டு வர்றாரு. அவங்க கோயில் வழிபாட்டு தான் கோவில் அமைப்பு இதெல்லாம். இன்னும் திருஞான சம்பந்தர் எப்படி ஓரக்கட்ட பார்க்குறாங்கன்னா, நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் அது ஒரு சிக்கல் இருக்குது. பத்மாவதி பண்ணலாம் கூட கோயிலை வந்து நீங்கள் அவர் பாடிட்டு அந்த மாதிரி கோயில் உருவாக்கணும்னு பாடினாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. நாம் வரலாற்றை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, அங்கே கோயில் அப்படி இருக்குதா, அந்த மாதிரி உருவாகிறதுக்கு பாடினாரா? திருஞான சம்பந்தர் பாடுறாரு, தில்லையை பாடுறாருன்னா என்னது, சேன் ஓங்கிய நெடுமாடம், அதான் செல்வம் மதிப்போய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்கின்ற நெடுமாடம் அப்படின்னு சொல்றாரு. சங்க இலக்கியத்தில் நாங்கள் மாடம் படிக்கிறோம். அப்போ ஏன் வந்து கோயில் வந்து ஒரு என்னது கருங்கல்ல வரலாம இருக்கலாம், ஆனால் கோவில் ஏன் மாட அமைப்பில் இருக்கக்கூடாது? திருஞான சம்பந்தர் பாடின காலத்தில் அப்போ மக்களுக்கும் அதிகாரத்துக்குமான மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி வரலாற்று கொஞ்சம் புரிஞ்சிக்க பார்க்க நம்ம ட்ரை பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? நான் ஏதாவது சொல்றேன்னா, இப்போ கோயில் இருக்குது, கோயில் யாராவது நம்ம சொத்து நினைக்கிறாங்களா? அது சாமி சொத்து. சாமினா எந்த சாமி? அங்கே இருக்கிற ஐயர் சாமி சொத்து அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு அது சுத்தமாக என்ன கிடையாது, உரிமை கிடையாது. நாம் ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன் அப்படி நினைச்சு ஏமாறணும்? அப்படி நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? இப்போ கோயில் இருக்குதுங்க, அதுக்கும் எனக்கும் ஏதாவது உரிமை இருக்குதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? அதே தாங்க மருத்துவமனை வரைக்கும். நேற்று போகிறோம், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேனு வெளியில் எடுத்தா 3000 ரூபாய், அது 5000 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வராங்க, 1000 ரூபாய் ஃபீஸ் போட்டு வாங்கிட்டான். இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டான். நான் சொல்லிட்டு நேர்த்திய கதையை சொல்கிறேன்.
வாங்கிட்டு என்னாச்சுன்னா டாக்டர் பார்க்கல, போன உடனே ரிப்போர்ட் வரல, நீங்கள் அப்புறம் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு என்னடா 1000 ரூபா கொடுத்துட்டோம், ஒரு எப்படியாவது இதை பார்த்தா தான், இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா கேட்பாங்க சிக்கல் வருது. அதனால நான் என்ன சொல்றேன், ரிப்போர்ட் எத்தனை மணிக்கு வரும் கேளு, 3:30 மணி, அப்போ இருந்து பார்த்துருவோம், நான் இன்னொரு 1000 ரூபா கொடுக்குறது அப்படின்னு. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நாம தான் ஒடுக்குறோம். ஏங்க காசு வாங்குறீங்க, ஒழுங்கா சொல்லுங்க, இந்த 1000 ரூபா வாங்கினீங்கல்ல, எங்களுக்கு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுங்க, தைரியமா கேட்கறது இல்லையே, அதே மனையில தான் போயிட்டு. அதுதான் அந்த வரலாறு. அப்ப மனநிலை ரீதியா நீங்க உங்களை பாதுகாத்துக்கிற விஷயமா ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி, இந்த பிரம்மையில தான் கோயிலும் ஆஸ்பத்திரியும் நீங்க தெளிவா இருக்கு. இந்த இன்னைக்கு ஆஸ்பத்திரியையும் கோயிலையும் அப்படிதான் பாக்குறீங்க, அதாவது மருத்துவமனையையும் கோயிலையும். இந்த மருத்துவமனை இன்னைக்கு எப்படி உங்களுக்கு உணரப்படுகிறதோ இதே முறை தான் திருக்கோயில் நிர்வாகம் இன்னைக்கு. அப்ப ஆனா அது எங்களுக்கான உரிமை உடைய. அன்னைக்கு மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர் பார்த்துப்பாரு, ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அதானே அந்த பேசுறோம், குடியரசுனா எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அப்ப உங்களுக்கான உரிமை தான் இருக்குதுன்னு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்த பிறகு இதை படிச்சு பார்த்து இதை புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா நாம வந்து என்ன பண்ணுவாங்க, வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வாழவில்லையே கேட்டாய் மாணிக்கவாசகர் பேசுறாரு. இப்ப வாழ்வியல் எப்படி பேசுறாரு, நான் எதுதான் வாழதான் கேட்கிறேன். வாழா பத்துன்னு எழுதுறாரு, திருப்பள்ளி எழுச்சி ஏன் எழுதுறாருன்னா, கடவுள் எழுந்திருக்கிறதுக்கு நானும் இருக்கணும். ஆனா மற்றவங்க யாராவது பாடல, யாரு திருமுறையில மூவரெல்லாம் பாடல. ஏன் அதை பாடுறாருன்னா, அவன் சடங்குக்கு வந்துட்டான், கடவுளை எழுப்புறான், மணி அடிக்கிறான், தூங்க வைக்கிறான், எல்லாம் பண்றான். அது அவன் விஷயம் இல்லப்பா, உன் விஷயம். நீ எழுப்பு, நீ காலையில எழுந்து வேலை பாரு அப்படின்னு உனக்கு அந்த உரிமையை கொடுத்தார் மாணிக்கவாசகர். அதனாலதான் மாணிக்கவாசகர் வரலாற்றை மறைக்கிறதுக்கு எல்லா காலத்திலயும் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் தைரியத்துல தெளிவா பேசினாங்க. சிதம்பரம் நடராஜரை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சிருக்கிறேன்னு நடராஜரை பார்த்து கேட்கிறாங்க. ஒரு கண்ணில் வெண்ணெய்னா வடமொழி, ஒரு கண்ணில் சுண்ணாம்புனா தமிழ் மொழி, அப்படியே கேட்கிறாரு. நீங்க இந்த 11ஆம் திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வருது. அப்ப ராஜராஜனும் ராஜேந்திரனும் இடத்த புடுங்கினாலே தவிர கோயிலை புடுங்க முடியல. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓதுவாரு அதுதான் என்ட்ரு பண்றாங்க. ஓதுவாரு என்ன பண்றாங்க, எங்க குளத்துல இது உடனே பூண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 6 மாசமா ஒரு ஓதுவார் பூண்டு போட்டு திரிகாரு. 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் இல்ல. அப்பெல்லாம் கேட்கறாங்க, இல்ல எங்க குடும்பத்துல அது மரபுங்கிறாங்க. சரி சரி போ போ போ, நாங்க வேற போடுவோம். வேற அதுக்கு அண்ணா இல்லை, அசிங்கமா இல்லை அது. அந்த ஓதுவார் வந்து திருமலை யாரு காலாருக்கு விதிக்கிறாரோ அவங்க கூட தான் போய் சேர்றாரு. அதனாலதான் பூண்டு போடுறது. என்ன விஷயமே அதான். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாருக்கும் பூணூல் போட்ட பாரதியை ஏன் கேள்வி கேட்டோம்? அப்பா மறுபடியும் பார்ப்பான் உயர்ந்தவன் சொல்லாதப்பா, வரையன் தான் உயர்ந்தவன். நீ வரையன் அவனை தவிர நான் பார்ப்பான் ஆகுறாரு. அதுக்கு தான் அவரை கேள்வி கேட்டாங்க. கனக சபைக்கு பூணூல் போட்டதை நீங்க ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, உயர்ந்தவனுக்கு நீ வா, நீ உயர்ந்தவனே இல்லாதவன் நீ எப்படி எனக்கு பூணூல் போட்ட, இப்படிதான் கேள்வி. அப்ப உயர்ந்தவர் அவங்கிற கான்செப்ட் நிக்குதா இல்லையா? அந்த மண்ணிலையை சிந்திக்கிறது கூட வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நமக்கு எது பேசுது, திருமுறை பேசுது. அதனாலதான் சேர்க்கிறார் விஸ்வரூபம் எடுக்கிறார் பெரிய புராணத்துக்குள்ள. அதனாலதான் ஐயருங்கிற பேரை யாரு கொடுக்குறதுன்னு பாக்குறாரு. ஐயருங்கிற பேரையே தொல்காப்பியத்தை நீங்க படிக்கிறதுக்கு வேறப்பா, ஆனா ஐயரை இங்க நான் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் கொடுப்பான்னு கொடுக்குறாரு. வள்ளல்ங்கிற பேரை யாரு கொடுக்குறாரு? கலிக்காம திருமாஜாலாம் கொடுக்குறாரு, வள்ளலாருங்கிற பேரை கொடுக்குறாரு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்திலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு உங்களை படாத பாடுபட்டது திருமுறை. அதாவது வாழ்க்கை சடங்க உங்க பாதுகாப்பை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்காம அப்பதான் காப்பாற்றுவேன். கேள்வி கேட்க காப்பாற்றுவோம்னா பாடியை கையில கொடுத்தாங்க அப்படிதானே. இப்ப கூட நடக்குது அது. இப்ப போன மாசம் ஒருத்தர் என்ன சொல்றாரு, செத்து போனவங்க 25,000 வாங்கிட்டான் சார் அடுத்த நாள். போன மாசம் நம்ம மண்டபத்துக்கு வரவர் தான். ஏன்னா
என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்க முடியல உங்களால. ஏன் அதுக்கு ஒரு சட்டம் போடல யாரும்? ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பேசுறதுக்கு கூட வரவங்க நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லுவோம், ஏன் கேட்கல? நான் சொல்றேன், நீ சாவடிச்சா சாவடி, சாவடி கேட்டா போன்னு நான் எழுதி கைத்து வாங்குறல்ல, நீ சாவடிக்கிறதுக்கு என்கிட்ட கைத்து வாங்குற. அதாவது மிக தெளிவா இன்னைக்கு நல்ல உதாரணம், மருத்துவமனையும் பிராமணர்களுடைய திருக்கோயிலும் ஒன்று. ஏன்னா கேள்வி கேட்காம உங்க பாதுகாப்பு விஷயமா உங்களை மடக்கி போட்டு வச்சுட்டாங்க. இது ஏன் கோயில், ஏன் சாமியை கழுவுனியா இல்லையா ஒழுங்கா? தப்பு அபிஷேகம் பண்ண நீராட்டுனியா இல்லையா? நீராட்டு தானே இது. அவன் சொல்லுவான், நான் மணியை தான் ஆட்டுவேன், அதான் ஆட்ட மாட்டேன், நான் ஊத்திட்டு அழுக்க தான் ஏற்றுவேன்னுவான். அழுக்கு ஏற்றத்துக்கான நாங்கள் வச்சிருக்கிறோம், அழுக்கு போக்குறதுக்கு தான் அழுக்கு வச்சுக்கிறோம். நீங்க என்ன செய்யறீங்க கேட்கக்கூடாது. அவன் தண்ணியை ஊற்றும் போது அது பாதி இடத்துல படாது. அப்பதான் கேட்போம், உங்களுக்கு கழுவு தெரியுமான்னு. அப்பதான் டாக்டர்னு சொன்னாங்க, பைல்ஸ் வந்தால் தான் தெரியும் அவனுக்கு கழுவு தெரியுது. அதுக்கு முன்னாடி கழுவான்ல ஒழுங்கா கழுவு தெரியாது யாருக்கும். அப்போ நாம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கருங்கல் சிலையாக இருந்தாலும் அது ஏன் துப்பியது? ஏன் துப்பியது? அது பச்சைப்பட்டையா இருக்கு. அப்போ உனக்கு எவ்வளவு சோம்பத்தானம் இருக்குன்றத அதில் காடுதா இல்லையா? எத்தனை திருக்கோயில்ல கருப்பு அட்டை சாமிக்கு பிடிச்சிருக்கு, அத்தனை ஐயருக்கும் நோட்டீஸ் கொடுங்கன்றான். நான் அத்தனை ஐயருக்கு நோட்டீஸ் கொடு, காசு மட்டும் வாங்கி தட்டுனாலே எடுத்து போனேன்ல. அதான் நம்ம சீனிவாசராக கேட்பார், முதல்ல ஐயருக்கு வீட்டில் எவ்வளோ பேருக்கு பணம் சேர்ந்துக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஐடியில் போட சொல்லுன்றார். அது அவங்களுக்கு மட்டும் எப்படி, எந்த உழைப்பும் இல்லாம கல்லூரி எப்படி வருது அந்த காலத்திலேயே? இவ்வளோ உழைப்பு உழைச்ச திருஞான சம்பந்தரை மதிக்கல நீங்க. அதுக்குதான் நான் இவ்வளவு பேசுறேன். எவ்வளவு உழைப்பு உழைச்சவர, உங்க ஜாதி உங்க குலம் கடவுளை அனுபவிக்கணும்னு பாடுபட்டாரு. அவருக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதான் அமனரை கேட்கிறாரு, வேள்வி செய்யறவங்க நீ எதிர்த்த வேள்வியை நிந்தனை செய்தவன் அமனன் ஏன் திட்டாருன்னா, ஏன் திட்டாரு? அந்த அந்தணர்களை காப்பாத்துறாரு. ஏன்னா கடவுளை பேச வந்துட்டான் அப்படின்ட்டு. கடவுளை பேச வந்தவனை உன்னை எதிர்க்காம காப்பாத்தி விட்டாரு. நீ திருந்துவன்னு, நீ திருந்தவே மாட்ட, நான் கடவுளுக்கு விரோதியா இருப்பேன்னா அப்ப திருஞான சம்பந்தர் துரோகியா மாறுற. அதுக்கு உங்களுக்கு சங்கரர் பயன்படுற. அதுக்குதான் மிகப்பெரிய ஏஜென்டா சங்கரர் வர்றாரு. அப்படின்னா மொத்த கடவுளையும் அவர் சுவாகா பண்ணுவாரா? இந்த வரலாற்றை உணர்ந்துதான் சேக்கியார் அது திருமுறை நெறியையே உங்களுக்கு உங்க விஷயமா மாத்தி காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் செயல் விஷயமா மாத்தி காட்டினார். அதுக்கப்புறம் வரலாறையே மாத்துறாரு சேக்கியார். அதுக்கப்புறம் மாத்திர பிறகுதான் இன்னைக்கு யார் எழுதினாரு? வள்ளலார் துணிஞ்சு எழுதினார். திருஞான சம்பந்தர் என்ன எழுதினாரு? வேதமோடு ஆகமம் எல்லாம் சூதாக சொன்னவை. யார் எழுத முடியும்? வேதமோடு ஆகமம் எல்லாம் மதுசூதனன்றார். அதானே, தண்ணி சூது ரெண்டும் வச்சா மதுசூது. போதையும் இருக்கும், ஏமாத்துறது இருக்கும், அதுக்கு பேர் தான் மதுசூது. அதுதான் வள்ளலார், அதுக்கு பேர். அதனாலதான் வள்ளலார பிடிக்கல. ஆனா ஜனநாயகம் இருந்ததுனாலதான் வள்ளலார் மட்டும் தனியா நின்று ஜெயிச்சிருக்காரு. அவர் கோயிலுக்குள்ள ஐயர் வரக்கூடாது இன்னைக்கு சந்துரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? அதனாலதான் சந்துரு ஜட்ஜ்மெண்ட்ல கேட்கிறாரு, ஏன்பா ஒரு ஐயர் கூட நீங்க பிடிக்கலையே, அப்ப செல திருட்டு வேற ஏதோ நோக்கத்துக்காக நான் கண்டுபிடிக்கிற வேலை அப்படின்னு சந்துரு ஜட்ஜி அழகா பத்திரிக்கை செய்தி கொடுத்துருக்காரு. ஏன் கொடுக்குறாரு? அதெல்லாம் வச்சுதான் எடுத்து போறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, வடநாட்டையே வாழ வைக்கிற ஆஞ்சநேயரையே அவங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்க, ஜாதி பேர் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஆஞ்சநேயர் கோயிலுக்குலாம் ஒரு நம்ம ஊர் வீட்டு வாசலுக்குள்ள இருக்கிற விநாயகர் கோயில் கூட ஐயர் வர மாதிரி அங்கே எல்லா கோயிலுக்கும் ஐயர் போடுறது. ஆஞ்சநேயர் கோயிலுக்குலாம் இருக்குல்ல, அங்கே எல்லா இடத்துலையும் ஐயர் இருக்குதுல்ல, அங்கே ஒரு பண்டிட்னு ஒரு ஆள் இருப்பான். நான் தான் பன்னாரஸில் இருக்கிறேன். அது பெரும்பாலும் வந்து அதுங்க ஐயருங்க கண்ட்ரோலில் பெரும்பான்மையான ஆஞ்சநேயர் கோயில் கிடையாது. அதனால பார்க்குறான், அவர் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். மறுபடியும் அந்த வருமானமும் இவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறான். அதான் அப்புறம் கடைசியாக ஜாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியாச்சு. கடைசியாக நேற்று முந்தா நாள்லாம் அதில் வந்து அது ஒரு வகையில் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா
2 பேர் பிரச்சனை வந்தால் நடுவில் பஞ்சாயத்து பேசி நல்லது செய்கிறவங்க அப்படின்னு நம்ம ஊர் போஸ்டர் மாதிரி அது, தாய்மொழி போஸ்டர் மாதிரி அது. அப்படி ஒரு பின்னணி இருக்குது அந்த சமூகத்துக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஆமாங்க நாங்களாம் உண்மை பேசுகிறவங்க, எங்கள் சாமி வேறங்க, நீங்கள் பொய் பேசுறீங்க, அதனால உங்கள் சாமி வேறன்னு சொல்ல தைரியம் வந்து அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நொந்து போன ராஜேந்திரன் வரலாறு தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது, திருமுறை வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. பிராமணர்களை கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அந்த பிராமணர்கள் 1000 பேரும்? அது அந்த வரலாறுல எவ்வளோ உண்மை இருக்குது, அந்த வரலாறுல என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அது சரி ஆம்பளைங்க மட்டும் வந்தாங்களா கூட பொம்பளைங்களும் சேர்ந்து வந்தாங்களா, அது ஒரு வரலாறு. சரி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் வேள்வியை வளர்க்குறாங்களா, வந்து சமுதாயத்தில் ராஜேந்திரன் குறிக்கோளுக்கு மாறா போனாங்களா, என்னதான் நடந்தது, இதெல்லாம் வரலாற்று புதிர்களில் இன்னும் விடுபடணும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ராஜேந்திரன் காலத்தில் உண்மையாக சிவபெருமான் வழிபாட்டுக்குள்ள தன்னை இணைத்து கொண்ட அந்தணர்கள் உண்டு. அதெல்லாம் யாரை பார்க்குறீங்க, ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் 11 கரூர் தேவர் அந்தனர். அப்போ ஏன் அவரை மேலே போய் காட்டுறாங்க அப்படின்னா, அவர் மாதிரி நீங்களாம் இருங்கன்னு அர்த்தம். அவர் வந்து சாப்பாடே வந்து ஒரு வீடு கூட வச்சுக்கல, ரோட்டில் உட்காந்து வாங்கி சாப்பிட்றாரு. அவர் வந்து சித்தர் மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறத விட்டுட்டீங்க, மொத்த சொத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. மொத்த சொத்தையும் நீங்கள் தான் எதுவுமே உங்கள் சொத்து கொடுத்தாச்சே, அப்புறம் ஏன் சொத்தை வாரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வரலாற்றை தான் நீங்கள் உணரணும். இனிமேல் வந்து ஏதோ திருமுறையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஐயருங்கிட்ட ஒதுங்கி மக்களை வந்து திருமுறை முற்றுவதற்கிற பேரில் ஏமாத்தாதீங்க. ஐயருங்கிட்ட ஒதுங்கி மக்களுக்கு வந்து அனுபவம் ஒரு திருவாசகம் முற்றுவதம் வச்சு கூட்டம் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு அவங்களுக்கும் உறவு இல்லாமல் ஆக்காதீங்க. கோயிலுக்கு நம்ம உறவுல சரி பண்ணப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தான் திருமுறை காட்டுது. அந்த திருமுறை காட்டுற மரபில் திருக்கோயில் வழிபாடு என்னுடைய உறவுல அரசாங்கத்தினுடைய ஒரு நேரடியான விஷயத்துக்குள்ள வரணும். அதனால தான் HRMC இருக்கலாமா வேணாமாங்கிறப்ப அரசாங்கம் ஒன்று இருந்து அதனுடைய தொடர்புல நமக்கு மக்கள் உறவு அதில் வரணும். ஏன்னா திருக்கோயில்ல தனியார் ஆளுமைங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, ராஜராஜன் காலத்திலே வெற்றி பெற முடியாத உறவு. திருக்கோயில்ல அந்தனர் உறவுங்கிறது வெற்றி பெற முடியாத உறவு. அதனால அரசாங்கத்தினுடைய விஷயம் வரணும். ஆனால் அரசாங்கத்தினுடைய விஷயத்துல வரும்போது அங்க போடுற நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு அதை கண்காணி. அப்பதான் நாம என்ன பண்றோம்னா, எப்படி அந்த டெக்னாலஜி ஓதுவார ஏன் ராஜராஜன் வச்சான், அதுல சம்பளம் எப்படி தந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓதுவார் மாதிரியே ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சித்தாந்தம் சார்ந்த கொள்கையாளர்கள் ஒரு 10 பேரை இணைக்கணும். அரங்காவலர் போடுற அந்த வியாபாரிகள் இருக்கக்கூடாது, முதலாளிகள் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே 10 பேர், நிறைய பேர் சித்தாந்தத்துக்குனே, நிறைய பேர் வறுமையிலையும் தங்களை காட்டிக்காம கொள்கையா வாழாம எல்லா ஊர்லயும் 10 பேர் இருக்கிறான். சொத்து இல்லாத, சாப்பாட்டுக்கு இல்லை, அதே சமயத்தில் சாமி மேல நம்பிக்கையாகவும் அது உண்மையாகவும் இருக்கிறவங்க 10 பேர் இருக்கிறான் குறைஞ்சது. அவனுக்கு அவன் போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டான். அவன் தான் உயிரை கூட கொடுப்பான் சிலத்துக்கு, சிலையை திக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி அவங்கள சொல்லிடுங்க, முதல்ல சொல்லிடுங்க. ராமகிருஷ்ணா மடத்துல எப்படி எழுதி வாங்குறான், சொத்தா கொடுத்துட்டு வந்து உள்ள நீ கொடுக்கறத வாங்கி, ஆனா உங்களுக்கு ஹை ட்ரீட்மெண்ட் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி கோயில் சார்ந்து உள்ள விட்டுருங்க. அதுக்கு மேல நீ சொத்தை சேர்த்துக்கூடாது, சொந்தக்காரங்க கொடுக்கூடாது. மடாதிபதிங்க சொந்தக்காரங்க கொடுக்கறதுக்கே மடாதிபதியாக வருவாங்க. அந்த மாதிரி கேடு கட்ட வேலை மறுபடியும் அதில் நடக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக நம்ம வரையறை கொடுக்குறோம். பொதுக்குழு நிறைய சொல்லிட்டோம். பொதுக்குழு நாங்கள் முந்தான என்ன சொல்லியிருக்கிறோம், இதில் வரும் தர்மபுர ஆதீனம், கோமல் சேகர், இன்னொரு ஆதியார், இந்த மதுசூதனை, இவங்கெல்லாம் RSSனுடைய அடிமையாக இருந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தை எதிர்த்தார்கள். அதுக்கு கண்டனம். அதுக்கப்புறம் சைவத்தில் இருந்துக்கிட்டே என்னன்னு தெரியாமல் நம்மளை எதிர்த்த சத்தியவேல் முருகன் மற்ற எல்லாருக்கும் கண்டனம்லாம் எழுதிக்கிறோம். அதில் முதல்ல தர்மபுர ஆதீனத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் இந்த வருஷம். இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் ஏன் தெரிவிக்கிறோம், நீங்க சொத்தை உங்க ஜாதிக்கு பயன்படுத்தாங்க, சைவத்துக்கு பயன்படுத்தல அப்படிங்கிறது தான் கண்டனம் தெரியும். அதே விஷயம் தான் இப்ப நாம எதை கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தெளிவா வரையறை கொடுக்கணும். அவர் அதான் கேட்டார் அன்னைக்கு பொதுக்குழுல, சைவம் எப்படி இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வரையறைங்க, முதல்ல அதை சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். காசு பிள்ளை சொல்லியிருந்தாரு இதை, அதை தான் நான் திருப்பி சொல்றேன். அந்த புக்கு வெளியே வராம
நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். என்ன சொல்றேன், இப்போ ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறதை விடவும் அதிகமான பேர் இதுல சைவத்துல ஆர்வமா இருக்கிறான். அவன் தான் வந்து என்ன பண்றான், நமக்கு எதிர்ப்பா பயன்படுத்தப்பட்டாங்க. உண்மையான ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க 10 இல்லை, இப்ப 50-100 பேர் எடுத்தான். ஏன்னா சமுதாயத்துல வாழறதுக்கு பிரச்சனை நிறைய வந்துருச்சு. சாமி பேர்ல வந்து வாழறதுக்கு நிறைய பேர் வந்துட்டான். அவன் கையில கொடுத்து நீ உனக்கு உன்னை தாண்டி வேற ஆளுக்கு இது உன் மூலமா போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை திருக்கோயில் சார்ந்து பெருக்கு கழுவு எல்லா வேலையும் பண்ணு. ஐயருக்கு சம்பளத்தை கொடுத்து ஜிஎஸ்டி வாங்கு. அவங்க தட்டில் போறது ஒன்றும் கேமரா வச்சு வெளியில போகக்கூடாது. அதை எண்ணி கொடுத்துட்டு உனக்கு எவ்வளவு கொடு. நடிகர்களுக்கும் அதான் 6 கோடி 15 கோடி 600 கோடின்னு போடாத. அது அரசாங்க வேலையா மாத்து. நடிப்பும் அரசாங்க வேலையா மாறணும். நடிப்பு அரசாங்க வேலையா மாறினாதான் நாடு திருந்தோம். அந்த எந்த அரசியல் தலைவரும் அதிக மாட்டாங்க. ஏன்னா பயம் வரும். நடிப்பை நீ 10 கோடினா கொடு, 1 கோடினா கொடு. நடிச்சு இந்த படத்துக்கு இவ்வளவு வசூல் வந்தா உனக்கு 1 கோடி % போடு. அது அரசாங்கம் நடக்குது. அது வரட்டும். நடிப்பும் ஐயர் வேலையும் அரசாங்கம் கண்காணிக்கப்படுகிற வேலையா வந்ததுன்னா கண்டிப்பா எல்லா வேலையும் ஒழுங்காகும். எச்ராஜா சொல்ற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்தா இலவச கல்வி வராது. அவர் சொல்லுவார், எங்ககிட்ட கோயிலுக்கு கொடுத்து நான் இலவச கல்வி கொடுக்குறேன். நல்லா கொடுத்தியா கல்வின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எஸ்சி சொல்லுவாரு, நாங்கள் 100 மார்க் எடுத்த உடனே படிப்பு கிடைக்கலன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்றது? மொத்த சொத்தி நீ வச்சுங்கிற, நாங்கள் படிச்சா தானே வாழ முடியும். அப்ப நம்ம அதை கேட்கறோமா இல்லையா? அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், கோயில மூட்டை கொடுத்தா உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாங்கிக்கலாம் பாரியா. அது இல்லப்பா தம்பி, எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீ வழங்கப்பா. அதுக்கு நாம இப்படி பண்ணோம். இதெல்லாம் எதுல இருக்குது? இது எல்லாத்தையும் உணர வைக்கிற ஒரு உணர்ச்சி தன்மைகளை திருமுறைகள் கொண்டிருக்கின்றன. அது வெற்று சடங்கோ வெற்று வாழ்வியலோ இல்லை. நன்றி, வணக்கம்.